சபையின் அறிவிப்புகள். ஞாயிறு காலை 9 மணிக்கும் இரவு 7 மணிக்கும் பரிசுத்த ஆராதனை நடைபெறும். சபையார் அனைவரும் கலந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். இந்த ஊரடங்கு நாட்களில் தினமும் காலை 6 மணிக்கு விசிஷ்ட ஜெபம் ஏறெடுக்கப்படும். கர்த்தர் புதிய நாளை காண கொடுத்த கிருபைக்காகவும் இந்த நாளுக்கான கிருபை பெற்று பிரகாசிக்கும்படியாகவும் கர்த்தர் பாதத்தில் காத்திருக்கும் நேரம். மதியம் 12 மணிக்கு தேசத்திற்காகவும் நமது சபை வளர்ச்சிக்காகவும் ஆத்துமா அறுவடைக்காகவும் விசுவாசிகளின் ஆசீர்வாதத்திற்காகவும் ஜெபிக்கும் நேரம். கிறிஸ்துவுக்குள் உங்களை தேறினவனாக நிறுத்தும்படி வேதாகம கல்லூரி தினமும் மாலை 7 மணிக்கு நடைபெறும். சபையார் அனைவரும் கலந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். புதன்கிழமை இரவு மாத்திரம் பைபிள் காலேஜ் பதிலாக ஆராதனை நடைபெறும். சபையை தாங்கும்படியாக உங்கள் தசம பாகங்களையும் காணிக்கையும் கர்த்தருக்கென்றும் கர்த்தரின் பணியை நிறைவேற்றும்படியாகவும் உற்சாகமாய் உதாரத்துவமாய் கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். கர்த்தருக்கென்று உங்கள் நேரத்தையும் உங்கள் தாளந்துகளையும் பயன்படுத்துங்கள். உங்கள் காணிக்கைகளை கூகுள் பே, போன்பே போன்றவற்றின் மூலமாகவும் செலுத்தலாம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அப்படியே எல்லாரும் வேத புஸ்தகத்தை எடுத்துக்கலாம். ஆண்டவர் நம்முடைய தேவைகளை எல்லாம் சந்திக்கிறவராக இருக்கிறார். சபையினுடைய தேவைகளை கூட சந்திக்கிறவராக இருக்கிறார். ஆண்டவருக்கு தெரியும் 2 சபையை கொடுத்திருக்கிறாரு. ஆண்டவருக்கு தெரியும் யாரை கொண்டு அதை தாங்க வேண்டும் சொல்லி ஆண்டவர் இருதயத்துல பேசுவார். உங்க இருதயத்துல பேசினாரானால் நீங்க சபைக்கு இந்த சபையினுடைய அந்த அக்கௌண்ட்டுக்கு நீங்க என்ன பண்ணா அதை அனுப்பி வைக்கலாம். ஆண்டவர் இந்த சபைதான் என்னுடைய சபை அப்படின்னு சொல்லி நம்ம நினைத்து ஆண்டவர் நம்மை உங்களை ஊண்டி கட்டி இருக்கிற நேரத்துல நம்ம இந்த சபை என்ன பண்ண வேண்டும், தாங்கலாம், ரசவு தாங்கலாம். சோ நம்ம என்னன்னா நம்ம கர்த்தருக்குள்ள வளரும் போது, கர்த்தருடைய வசனத்தை வளரும் போது நாம் எதை எப்படி செய்ய வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் தெளிவாக நமக்கு கற்றுக் கொடுப்பார். இருதயத்துல தொடர்ந்து பேசிக்கொண்டே இருப்பார். இருதயத்துல தெளிவான சில காரியத்தை, சில மாறாத காரியத்தை ஆண்டவர் செய்கிறவருடைய வசனம் மாறாதது, அவர் சொன்ன வாக்கு தத்தங்கள் மாறாதது, அவருடைய குணம் மாறாதது. அப்படியே ஆண்டவர் நம்மையும் கூட மாறாதவர்களா இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார். சில காரியங்களை நம்ம மாறாதவர்களா இருக்க வேண்டும். ஒரு நாள் செஞ்சுட்டு இன்னொரு நாள் செய்யாம இல்லை. ஒரு நாள் நம்ம உற்சாகமா கலந்து கொண்டு இன்னொரு நாள் சோர்ந்து போய் பின்னாடி போனவர்களா இல்லை. தொடர்ந்து எந்த கஷ்டத்தை நிமித்தம், எந்த போராட்டம் இருந்தாலும் முதல்ல ஆண்டவரை தேடுகிற ஒரு காரியத்தை நம்ம எல்லாரும் கடைபிடிக்க வேண்டும். எல்லாத்தையும் ஒதுக்கி வைத்து நிறைய பேர் சாக்கு போட்டு சொல்றாங்க, ஞாயிற்றுக்கிழமை எனக்கு வேலை இருக்குது, ஞாயிற்றுக்கிழமை எனக்கு அது இருக்குது, எனக்கு ஞாயிற்றுக்கிழமை வர முடியாது, எனக்கு டயர்டா இருக்குது, எனக்கு கெஸ்ட் வந்தாங்க. இதெல்லாம் ரொம்ப ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு காரியம். ஆண்டவர் அப்படிப்பட்டவர்களை ஆசீர்வதிக்க முடியாது. ஆண்டவர் அப்படிப்பட்டவர்களை ஆண்டவர் பயன்படுத்த முடியாது. அப்படிப்பட்டவருடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய சித்தம் நிறைவேற முடியாது. ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டுமானால் ஆண்டவருடைய பாதத்துல எப்படிப்பட்ட ஒரு பெரிய வேலையா இருந்தாலும் அதையெல்லாம் நம்ம ஒதுக்கி வைத்து விட்டு இதை விட ஒரு பெரிய வேலை நம்ம வாழ்க்கையில் இருக்க முடியாது. ஆண்டவர் நமக்கு ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறார். அந்த பொறுப்பு என்ன, நம்ம ஆண்டவருடைய பாதத்துல அமர்ந்திருப்பது, ஆண்டவருடைய வசனத்தை கேட்பது. ஏன்னா வசனம் சொல்றது, வசனத்தை கொண்டு சேர்க்கிறது ஒரு கஷ்டமான ஒரு காரியம். வசனத்தை கொண்டு காங்கிரிகேஷனுக்கு, சபைக்கு கொடுப்பதுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு காரியம். அந்த காரியத்தை ஆண்டவர் தான் செய்ய வைக்கிறார். ஆண்டவர் தான் அழைத்து செய்ய வைக்கிறார். அப்படின்னு வசனத்தை கேட்கிறவர்களாக, அந்த காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்வர்களாக, நாட்கள் பொல்லாதவைகளாதலால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். இன்னைக்கு நம்ம நிறைய வசனங்களை வாசிக்க போகிறோம். நிறைய வசனங்களை வாசித்து
இந்த காரியங்களை, தெளிவான சில காரியங்களை நம்ம சொல்ல போகிறோம். சோ ஆண்டவர் நிச்சயமாகவே நமக்கான சில காரியங்களை ஆண்டவர் தெளிவாக சொல்ல இருக்கிறார். நீங்க ஆண்டவர் நம்ம சொல்றது என்னன்னா, நம்முடைய புதிய பெயரை கொடுத்து அந்த புதிய பெயரிலே நம்மை புதிய பெயருக்கு பெயர் உள்ளவர்களாக நம் வாழ்வதற்கு ஆண்டவர் விரும்புகிறார். சோ நம்ம இந்த புதிய பெயருக்கு பாத்திரவான்களாக, இந்த புதிய பெயரை உடையவர்களாக, முதல்ல நம்ம புதிய பெயர் என்ன நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு செய்தியினுடைய தலைப்பு என்ன கொடுக்கலாம் இருக்குன்னா, உங்கள் புதிய பெயர் என்ன? உங்கள் புதிய பெயர் என்ன? வாட் இஸ் யுவர் நியூ நேம்? அதை நம்ம பேச போகிறோம். உங்கள் புது பெயரை இன்னைக்கு தெரிந்து கொண்டு அந்த புது பெயர்ல நம்ம வாழ்வதற்கு இன்றையிலிருந்து நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். புது பெயரை நீங்க இந்த செய்தியில கொஞ்சம் கொஞ்சமா தெரிந்து கொள்வீர்கள். சோ அதுக்கு முன்பாக நம்ம ஜெபம் பண்ணி இந்த செய்தியை ஆரம்பிக்க போகிறோம். நிறைய பேரு கடந்த மாதத்துல சாக்ரிபிஷியலா ஆண்டவருக்கு உண்மையாகவே ஆண்டவருடைய சபையை தாங்குவதற்கு நிறைய பேர் நிறைய காரியங்களை செய்திருக்கிறீங்க. நிறைய உண்மையான காரியங்களை செய்திருக்கிறீங்க. இந்த ஜூம் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுவதா இருக்கட்டும், நிறைய பேருக்கு ஃபாலோ பண்ணி அவங்கள போன் பண்ணி அவங்க உற்சாகப்படுத்துகிறதா இருக்கட்டும், எல்லாருமே அதற்கு ஒத்துழைத்து எல்லாரும் இணைந்து செயல்பட்டிருக்கிறீங்க. அது மட்டும் இல்ல, இன்னொரு பக்கத்துல உள்ளவங்க அவங்க நேரடியா பார்க்க முடியாட்டியும் நம்ம சபையை நிறைய விதத்துல தாங்கி உண்மையிலே ஆண்டவருடைய அழைப்பை பற்றி நம்ம சபையை தாங்குவதற்கு சில பேர் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். சோ அதன் மூலமாக நம்முடைய வாடகையை கொடுப்பதற்கு ஆண்டவர் கிருபை கொடுத்தார். சோ எல்லாரும் இணைந்து செயல்படும் போது இன்னும் அநேக காரியங்களை நம்ம செய்ய முடியும். பிசாசு போன்ற ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, பொருளாதார சிக்கலை கொண்டு வருவான். சின்ன சபைக்கு பொருளாதார பிரச்சனை கொண்டு வந்து அதுக்கு பின்னாடியே ஓடிட்டு இருக்கிற மாதிரி பண்ணுவான். ஆனா அதை பற்றி நான் கவலைப்பட போவதில்லை. ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். ஆண்டவர் நிச்சயமாகவே மற்றவர்களுக்கு உதவி செய்கிறவர்களாக சபையை ஆசீர்வாதமாக வைக்க போகிறார். நீ கொடுக்குற ஒவ்வொரு காசும் ஏதோ ஹோட்டல்ல போய் சாப்பிடுறதுக்கோ, இல்லாட்டி பெரிய பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல்ல போய் சாப்பிடுறதுக்கோ, இல்லாட்டி அதுக்கு பயன்படுத்தப்பட போவதில்லை. எல்லாமே ஒவ்வொரு காசும் சுவிசேஷத்திற்காக, சுவிசேஷத்தை நம்ம இந்த உலகத்துல அறிவிப்பதற்காக அதை பயன்படுத்த போகிறோம். எல்லாரும் உற்சாகமாக கொடுக்கலாம். உண்மையாக கொடுக்கும் போது ஆண்டவர் அதற்கு பலன் அளிக்கிறவர். இந்த சபையில இதுவரை எல்லாரும் யாரெல்லாம் உண்மையாக கொடுத்துக்கலாம் எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார். அவங்க கொண்டு நிறுத்தி ஒவ்வொரு வாரமும் இவங்களை எப்படி ஆசீர்வதிக்கிறார் பாருங்கன்னு சொல்லி சொல்றதுக்கு நம்ம அப்படிப்பட்ட சபை இல்லை. சோ நம்ம சபை உண்மையிலேயே ஆண்டவருக்கு முன்பாக ஆண்டவருடைய பாதத்துல போய் உட்கார்ந்து ஆண்டவரே இதை செய்யுங்கன்னு கேட்கும்போது ஆண்டவர் நிச்சயமாக செய்கிறவர். சோ இந்த சபையினுடைய இந்த வசனத்தை போன வாரம் முழுவதும் அநேகர் இந்த ஆராதனையில கலந்து கொண்டிருக்கிறீங்க. அநேகர் பைபிள் கிளாஸ்ல கலந்துருக்கிறீங்க, மத்தியால ஜெபத்துல கலந்துருக்கிறீங்க, காலையில ஜெபத்துல கலந்துருக்கிறீங்க. எல்லாரும் உங்க நேரத்தை கொடுத்திருக்கிறீங்க. ஆண்டவர் அதற்கு தக்க பலனை நிச்சயமாக கொடுப்பார். சோ அதை நீங்க பார்க்க முடியும். உங்க வீட்டுல, உங்க குடும்பத்துல, உங்களுக்குள்ள ஒரு விடுதலையை நீங்கள் பார்க்க முடியும். ஒரு பெருக்கத்தை நீங்கள் பார்க்க முடியும். ஒரு ஆவிக்குரிய ஒரு பெருக்கத்தை நீங்கள் பார்க்க முடியும். நிச்சயமாக தொடர்ந்து அதை நம்ம செய்ய போகிறோம். ஆண்டவருடைய வருகை வரும் வரை நம்ம செய்ய போகிறோம். ஆண்டவருடைய வருகை வரும் வரை நான் உற்சாகமாக முழு பலத்தோடு ஆண்டவரை அன்பு கூற போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு உறுதி எடுக்க வேண்டும், ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். இன்னைக்கு நம்ம செய்திக்கு போறதுக்கு முன்பாக ஜெபம் பண்ணலாம். செய்தி நம்ம தொடங்க போகிறோம். ரொம்ப முக்கியமான நேரத்துல இருக்கிறோம். எல்லாரும் உங்களுடைய அன்டிவைடட் அட்டென்ஷனை கொடுக்கும்படியாக, ஒரு சிந்தை சிதறாதபடி ஒரே இடத்துல இருந்து உண்மையாக ஆண்டவர் உங்க அருகில் இருக்கிறார். ஒருவேளை நாங்க பார்க்க முடியாது, நான் பார்க்க முடியாது, ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அது மட்டும் இல்ல, ஆண்டவர் உங்களை குற்றப்படுத்துவதற்காக பார்க்கவில்லை, உங்களை கூட இருப்பதற்காக பார்க்கிறார். உங்க கூட இருந்து உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உங்க அருகில் இருக்கிறார் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம். ஆண்டவரே சொல்றோம், நீங்க அருகில நீங்க இருக்கிறீங்க, ஒவ்வொருடைய அருகிலும் இருக்கிறீங்க. அப்பா, வீடுகளுக்குள்ள உங்களுடைய பிரசனம் இறங்கி வந்திருக்கிறது. அல்லேலூயா, அதற்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் தரிசித்து நடக்கிறவர்கள் அல்ல, நாங்கள் விசுவாசித்து நடக்கிறவர்கள். ஆண்டவரே, இந்த வசனத்தை விசுவாசிக்கிறவர்கள்,
நீ சொன்னதை அப்படியே விசுவாசிக்கிறவர்கள், நீ சொன்னதை நாங்கள் அப்படியே செய்ய வேண்டும் என்று நாங்கள் விரும்பி இந்த இடத்துல வந்து அமர்ந்திருக்கிறோம் ஐயா. உமக்கு கீழ்ப்படிவதற்காக, உமக்கு இடம் கொடுப்பதற்காக, உண்மை நாங்கள் எங்கள் வாழ்க்கையில நடுவே சொல்றோம். நீங்கள் ஆளுகை செய்வதற்கு நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுப்பதற்காக இந்த இடத்துல நாங்கள் கூடியிருக்கிறோம். அல்லேலூயா. நீர் உண்மையே எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். எங்களுக்கு வேற என்ன வேண்டும் ஆண்டவரே? ஆண்டவரே, அது போதும். நீர் போதும் ஐயா. நீர் மாத்திரம் எங்களுக்கு போதும். இந்த அன்பு மட்டும் எங்களுக்கு போதும் ஆண்டவரே. இந்த கிருபை மட்டும் எங்களுக்கு போதும் ஆண்டவரே. நிறைய சொல்றோம். எங்களுக்கு கொடுத்த இந்த மிகப்பெரிய கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இப்பொழுது கூட எங்களோடு கூட இடைப்பட வேண்டுமா சொல்லிக்கிறோம். இந்த வார்த்தை எங்களோடு கூட பேச வேண்டுமா சொல்லிக்கிறோம் ஆண்டவரே. பின்மாற்றம் அடைந்தவர்களை திருப்பி கொண்டு வர வேண்டுமா சொல்லிக்கிறோம் ஆண்டவரே. வளராமல் இருக்கிற, கனி கொடுக்காமல் இருக்கிறவர்களை கனி கொடுக்க பண்ண வேண்டுமா சொல்லிக்கிறோம். பாவத்தில் இருக்கிறவர்களை விடுதலை செய்ய வேண்டுமா சொல்லிக்கிறோம். பரிசுத்தம் உள்ளவர்களை இன்னும் பரிசுத்தமாக்க வேண்டுமா சொல்லிக்கிறோம் ஆண்டவரே. சொல்கிறோம் நன்றி. அல்லேலூயா. அந்த ஊழியத்தை ஆண்டவரே செய்கிறவர்களாக, ஆண்டவரே தம்மை தாழ்த்துகிறவர்களாக, சபையோடு இணைக்கிறவர்களாக, ஒருமனப்படுகிறவர்களாக ஒவ்வொருவரையும் மாற்ற வேண்டுமா சொல்லிக்கிறோம் ஐயா. இந்த வசனத்தை கொண்டு நீர் எங்களோடு பேசும். இயேசுவின் நாமத்தை சொல்லிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். யாத்திராகமம் 3:13. நீங்க ஒரு நல்ல ஒரு இடத்துல உட்கார்ந்து அசையாம இருக்கீங்க அப்படின்னா வீடியோவை ஆன் பண்ணலாம். நீங்க அசைஞ்சிட்டு இருந்தீங்கன்னா டிஸ்ட்ராக்ட் ஆகும். நீங்க அசையாம அப்படியே உட்காருவீங்கன்னா நீங்க வீடியோவை ஆன் பண்ணுங்க. வீடியோவை ஆன் பண்றது நல்லது. ஏன்னா எல்லாருக்குமே வந்து ஒரு கேமரா பயன் நினைக்கிறேன். வீடியோ ஆன் பண்ணி எல்லாரும் பார்த்துவாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதை பற்றி பயப்படாதீங்க. இது வந்து கேமரா எடுத்து இது பண்ண போறதில்லை. ஸோ யாத்திராகமம் 3:15. சில வசனங்களை நம்ம வாசிக்க போறோம். நிறைய வசனங்களையே வாசிக்க போறோம். அதனால எல்லாரும் உங்களுடைய கவனத்தை என்ன பண்ண வேண்டும்? முழுமையா செலுத்த வேண்டும். மர்சி ஜேசன் எல்லாம் இருக்கிறது. ரொம்ப சந்தோஷம். வெரி குட். வெரி குட். சோ யாத்ராகம் நல்ல கவனிக்க. ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி. உண்மையிலே இந்த செய்தியை நான் ஆயத்தப்படுத்தும் போது உண்மையிலே இது ரொம்ப சந்தோஷமான ஒரு செய்தியாக வரும். நிச்சயமா ஒரு இருதயத்தை ஒரு ஆயத்தப்படுத்துகிறதா, இருதயத்தை உடைக்கிறதா, அது மட்டும் இல்ல இருதயத்தை தட்டி எழுப்புகிறதாகவும் நிச்சயமாக இருக்கும். நான் எல்லாரும் உன்னுடைய ஜெபத்தோட கேட்க வேண்டும். கேட்டுக்கொள்கிறேன். யாத்திராகமம் 3:15. மேலும் தேவன் மோசேயை நோக்கி, ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் என்னை உங்களிடத்தில் அனுப்பினார் என்று நீ இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்வாயாக. என்றைக்கும் இதுவே என் நாமம், தலைமுறை தலைமுறை தோறும் இதுவே என் பெயர் பிரஸ்தாபம். இதுதான் என்னுடைய பெயர், இதுதான் என்னுடைய மகிமை, இதுதான் என்னுடைய பெயர் பிரஸ்தாபம். இங்கிலீஷ்ல வந்து மெமோரியல் அப்படின்னு இருக்கு. இதுதான் என்னுடைய பெயர் பிரஸ்தாபம், இதுதான் என்னுடைய பெயர், இதுதான் என்னுடைய மகிமை. அடுத்ததா எரேமியா. சோ அந்த 15வது வசனம் ஒரே நிமிஷம். ஆபிரகாம், அவருடைய பேர் என்ன? அவர் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், பிதாக்களின் தேவன், தேவனாகிய கர்த்தர் என்னை உங்களுக்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்வாயாக. என்றைக்கும் இதுவே நாம். அவர் மாறிக்கொண்டிருக்கிறவர் கிடையாது. என்றைக்கு இதுதான் நாம். சோ அவருடைய நாமம், this is my name, this is my glory, this is my memorial. சோ எரேமியா 9வது அதிகாரம் 23வது 24வது வசனங்கள். எரேமியா 23-24. ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், ஐஸ்வரிவான் தன் ஐஸ்வரியத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவைகளின் மேல் பிரியமாயிருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னை அறிந்து கொள்ளணும், நான் யாருன்னு அறிந்து கொள்ளணும்,
நான் என்ன செய்கிறேங்கிறத நீ அறிந்து கொள்ள வேண்டும். நான் எதுல சந்தோஷமா இருக்கிறேன்னு அறிந்து கொள்ள வேண்டும். நான் யாருன்னு நீ அறிந்து கொள்ள வேண்டும். நீ என்னை அறிந்து கொள்ள வேண்டும். நான் யாருன்னு அறிந்து கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்ல, நான் என்ன செய்கிறேன்னு அறிந்து கொள்ள வேண்டும். எதுல நான் சந்தோஷமா இருக்கிறேன்னு சொல்லி நீ அறிந்து கொள்ள வேண்டும். இதுதான் ஆண்டவரை தெளிவாக அறிந்து கொள்ளுவது. ஆண்டவர் எதுல சந்தோஷப்படுவார், ஆண்டவர் எதை செய்வார் பாருங்க. அவர் இந்த வசனத்துல இருக்குது, பூமியிலே கிருபையும் நியாயத்தையும் நீதியும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன். மேன்மை பாராட்டுகிறவன். அடுத்த முறை நம்ம மேன்மை பாராட்டணும்னா இந்த பூமியில ஒண்ணு அவர் கிருபை உள்ளவர், அவர் நியாயம் செய்கிறவர், நீதி செய்கிறவர் என்கிற தேவனை நான் அறிந்திருக்கிறேன் அப்படிங்கிறது குறித்து நம்ம மேன்மை பாராட்டலாம். அவர் உணர்ந்திருக்கிறேன், அவர் அறிந்திருக்கிறேன், அவருக்கு இடம் கொடுக்கிறேன் அப்படின்னு நம்ம மேன்மை பாராட்ட வேண்டும். அடுத்ததா உபாகமம் 28வது அதிகாரம். உபாகமம் டியூட்ரானமி உபாகமம் 28 1வது வசனத்துல இருந்து. உபாகமம் 28 எடுத்தீங்களா? இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால். நல்லா கேட்டுக்கோங்க, அவர் அறிந்திருந்தா நம்ம எப்படி செவி கொடுக்க முடியும்? அவரை நல்லா நம்ம தெரிந்திருக்க வேண்டும். அவர் யாருன்னு தெரிந்திருக்க வேண்டும். அவர் எதுல சந்தோஷப்படுவார், எதுல பிரியப்படுவார்னு நம்ம தெரிந்திருக்க வேண்டும். அது மட்டும் இல்ல, அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் நம்ம அறிந்திருக்க வேண்டும். நீ இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படி அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உன் கர்ப்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தைகளும் ஆகிய உன் மிருக ஜீவன்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். உன் கூடையும் பிசைகிற உன் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். எல்லாரும் வச்சிருக்கீங்களா இந்த வசனத்தை எடுத்து? டியூட்ரானமி சாப்டர் 28 verse 1 onwards, 7வது வசனம். உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கும்படிக்கு ஒப்பு கொடுப்பார். ஒரு வழியாய் உனக்கு எதிராய் புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள். கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளையை கை கொண்டு அவர் வழிகளில் நடக்கும் போது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். அப்பொழுது கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்கள் எல்லாரும் கண்டு உனக்கு பயப்படுவார்கள். நல்லா, இது மட்டும் இந்த வசனத்தை எல்லாரும் மியூட்டை எடுக்காமலே சத்தமா உங்க பக்கத்து வீட்டு கேட்கிற அளவு இதை வாசிக்க போறீங்க, சரியா? அப்பொழுது கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்கள் எல்லாம் கண்டு உனக்கு பயப்படுவார்கள். 11வது வசனம். உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் கர்த்தர் உன் கர்ப்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவன்களின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூரண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யும், நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய்.
இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற வார்த்தைகள் யாவையும் விட்டு விலகி வேறே தேவர்களை சேவிக்கும்படி நீ வலதுபுறம் இடதுபுறமும் சாய வேண்டாம். ஓகே, சாயாமல். சோ ஆண்டவர் சொல்லியிருக்கிற 10வது வசனத்தை திரும்ப போடலாம். 10வது வசனத்துல, அப்பொழுது கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டது என்று பூமியின். சோ நம் ஆண்டவருடைய பெயரை நமக்கு ஆண்டவர் கொடுப்பார். நம்ம பெயர் என்ன? இன்னைக்கு நம்ம பெயர் என்ன தெரிஞ்சுக்கலாம். சரியா? நீங்க உங்க பெயர் என்ன, ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க போகிற பெயர் என்ன, உங்களுடைய கடந்த காலத்துல இப்ப இருக்கிற பெயரை ஆண்டவர் மாற்றி அமைக்க போகிறார். நீங்க உங்க பெயர் மாற்றப்பட்டிருக்குதான் சொல்லி பரிசோதித்து மாற்றப்பட வேண்டும். உங்க பெயர் மாற்றப்பட வேண்டும். எதுக்காக மாற்றப்பட வேண்டும் சொல்லி நம்ம சொல்லலாம். ஏன்னா நம்ம பெயர், பழைய பெயரை வைத்துக் கொண்டு நம்ம ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை செய்ய முடியாது. பழைய ஆதாமுக்குள்ள இருந்து கொண்டு ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை செய்ய முடியாது. மேன்மை பாராட்டம் எதுவும் இல்லை. இறைங்க 9 அதிகாரத்தில் சொன்னபடி மேன்மை பாராட்டுகிறவன் கிருபையும் நீதியும் செய்கிறவர் என்று என்பது அறிந்திருக்கிறதுனால மேன்மை பாராட்ட கடவன் சொல்லி வேதம் சொல்லுகிறது. சோ அப்பொழுது கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்கள் எல்லாரும் கண்டு உனக்கு பயப்படுவார்கள். சோ அடுத்ததான் கலாத்தியர் 3வது அதிகாரம் 13-14. உங்களுடைய அன்டிவைடட் அட்டென்ஷனை நீங்க கொடுத்தீங்கன்னா நிச்சயமாகவே ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை இந்த செய்தியின் மூலமாக ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள முடியும். நிச்சயமாக இந்த கடைசி காலத்துல அநேக வசனத்தை கேட்க முடியாமல் வேற எதிலையும் மாட்டிக்கொண்டிருக்கிறாங்க. அவங்க எல்லாம் விடுதலை பெற வேண்டும், விடுதலை அடைய வேண்டும். வசனத்தை கேட்க முடியாத சூழ்நிலையிலிருந்து விடுதலை அடைய வேண்டும். என்னதான் பிரச்சனை இருந்தாலும் இந்த வசனத்தை கேட்பதற்கு யாரு ஒப்பு கொடுக்கிறார்களோ அவங்க மட்டும்தான் ஆண்டவருடைய சித்தத்தை இந்த கடைசி காலங்கள்ல செய்ய முடியும். கலாத்தியர் 3:13. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். சொல்லுங்க, கிறிஸ்து என்னை சாபத்துக்கு நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். ஏன்னா எனக்குள்ள சந்ததி சந்ததியாக சாபம் தொடர்ந்து கொண்டிருந்தது. ஆனா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை என்னைக்கு நான் உண்மையா ஏற்றுக்கொண்டு அவருடைய வழியில நடக்கணும்னு சொல்லி ஒப்பு கொடுத்தனோ அன்னைக்கே நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்ம நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். 14வது வசனம் 14th verse. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புற ஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியாகவும் இப்படி ஆயிற்று. இப்ப ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் நமக்கு ஆண்டவர் புற ஜாதியாகிய நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். எதன் மூலமா? விசுவாசத்தின் மூலமாக ஆண்டவர் இந்த வாக்கு தத்தத்தை கொடுத்திருக்கிறார். முதல்ல ஆண்டவர் நம்மை தெரிந்து கொள்ள விரும்புகிறது என்ன? ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் நமக்கு வருவதற்கு, ஆபிரகாம்ல இருந்து நமக்கு கொடுப்பதற்கு ஆண்டவர் ஒரு மிகப்பெரிய ஒரு சித்தத்தை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு வைத்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை நம்ம எப்படி பெற்றுக்கொள்வது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அப்படியே கண்களை மூடி, ஆண்டவரே இந்த வசனத்தை எங்கள் இருதயத்துக்கு பிரயோஜனமாய் மாற்றி கொடுங்க. ஆண்டவரே சோதரம், ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுக்கும் போது வேதனை கூட்டீர் என்று வேதத்திலே பார்க்கிறோம், வேதனை கூட்டார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். ஆண்டவரே ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்து மூலமா எங்களுக்கு வரும்படியாக தேவன் ஆண்டவரே இப்பொழுதே எங்களுக்கு இந்த புதிய பெயரை கொடுத்து, ஆண்டவரே எங்கள் பழைய பெயரை மாற்றி புதிய பெயரை கொடுத்து எங்களை ஆண்டவரே ஒவ்வொருவரையும் இந்த மீட்டிங் அட்டன் பண்ணுகிற, இந்த ஆராதனை அட்டன் பண்ணுகிற ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதித்து இருதயத்தில் ஆண்டவரே சொல்கிற ஒரு தெளிவை கொடுத்து ஆசீர்வதிக்கிறாங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் நல்லவர். ஆதியாகமம் 32வது அதிகாரம் 27வது வசனத்துல ஆபிரகாம் ஆண்டவர்
யாக்கோபை பார்த்து கேட்டாரு, உன் பேர் என்ன? வாட் இஸ் யுவர் நேம்? யாக்கோபு சொன்னா, என் பேரு யாக்கோபு. யாக்கோபுங்கிற பேர் நம்ம எல்லாருக்குமே தெரியும். யாக்கோபுனா எத்தனை அர்த்தம்? ஒரு ஏமாற்றுகிறவன் சொல்லி அர்த்தம். ஆண்டவர் அந்த பெயரை யாக்கோபு என்ன சொல்லுகிறான் அப்படி சொல்லி கேட்கிறதற்காக ஆண்டவர் அந்த பெயரை அவரிடத்துல கேட்கிறார். முதல்ல என் பேர் என்னன்னு சொல்லி முதல்ல நான் முடிவு செய்ய வேண்டும், ஒரு செட்டில் பண்ண வேண்டும், அதை நான் சீரமைக்க வேண்டும். என் பெயர் என்ன? என் பெயர் முறுபுறுப்பா, அல்லது என் பெயர் கசப்பா, அல்லது என் பெயர் இச்சையா, அல்லது என் பெயர் சண்டையா, என் பெயர் கோபமா, என் பெயர் என்ன அப்படிங்கறத முதல்ல நான் தீர்மானிக்க வேண்டும். என் பெயர் என்னங்கிறத வைத்துதான் நான் என்ன செய்ய போகிறேங்கிறது முடிவாகும். அல்லது என் பெயர் யூடியூபா, இன்ஸ்டாகிராமா, அல்லது என் பெயர் பேஸ்புக்கா, என் பெயர் என்ன என்பதை நான் முதல்ல முடிவு செய்ய வேண்டும். ஆண்டவர் யாக்கோபை பார்த்து கேட்டாரு, பெயர் என்ன என்று கேட்டார். யாக்கோபு என்றான். எத்தன் சொல்றான். அவர் எத்தன். சோ முதல்ல என்னுடைய பெயரை நான் சரி செய்ய வேண்டும். உங்க பெயர் என்ன? உங்க பெயர் என்ன? நம்ம அந்த பெயரை சரி செய்ய வேண்டும். ஆண்டவர் சொன்னாரு, உன்னை யாக்கோபு என்று நீ அழைக்க போவதில்லை, உன்னை இஸ்ரவேல் என்று நான் அழைக்க போகிறேன், இஸ்ரவேல் என்று மாற்றப் போகிறேன். இன்னையிலிருந்து நீ இஸ்ரவேலா இருப்பாய். உன் பேர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும். என நீ தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். ஆண்டவர் யாக்கோபுடைய பெயரை மாற்றுகிறார், திருத்துகிறார். யாக்கோபுக்கு புதிய பெயரை கொடுக்கிறார். இது ஆண்டவர் கொடுத்த பெயர். யாக்கோபு அவரையே நினைத்து கொண்டது, அவரையே பார்த்தது, யாக்கோபாகவே தான் பார்த்தார். இன்னுமே இத்தனை வருஷங்கள் தாண்டியும் யாக்கோபு தன்னை ஒரு எத்தனாகவே பார்க்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, உன் பேர் இனி யாக்கோபு எனப்படாமல், அது கூட அழகா போடு, இனி உன் பேர் அப்படின்னு சொல்லல, உன் பேர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும். தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். நான் உன்னை என்ன அழைக்க போறேன்னா, நீ மேற்கொண்டவன் சொல்லி அழைக்க போகிறேன். நான் உன்னை பிரின்ஸ் அப்படின்னு அழைக்க போகிறேன், ராஜகுமாரன் அழைக்க போகிறேன். நான் உன்னை எத்தன் அழைக்க போவதில்லை, உன் பெயரை மாற்றப் போகிறேன். ஆண்டவர் உங்க பெயரை இன்னைக்கு மாற்றப் போகிறார். உங்க பெயர், நீங்க ஸ்கிரீன்ல உங்க பேரை மாத்துற மாதிரி இன்னைக்கு உங்க பேரை கம்ப்ளீட்டா ஆண்டவர் மாற்றப் போகிறார். உங்க பெயர் மாற்றப்பட போகிறது. ஏன்னா நிறைய பேருடைய பெயர் மாற்றப்படவில்லை. ஏன்னா ஆயிரக்கணக்கான செய்தியை கேட்டதுக்கு அப்புறமும் இன்னும் அவங்க பேராவே தான் இருக்கு. ஆண்டவர் யாக்கோவை பார்த்து கேட்டார், உன் பேர் என்ன? இத்தனை வருஷம் ஆயிடுச்சு, நீ லாபான போய் பார்த்து அங்க 2 பேரை திருமணம் பண்ணி அங்க நொந்து நூலாகி அங்க 10 முறை உன்னுடைய சம்பளத்தை மாற்றி, அதுக்கப்புறம் லாபான் உன்னை துரத்தி கொண்டு வந்து, இப்போ யாக்கோப்பு நதியை கடக்கிறதுக்கு முந்தி நீ தேவனை மேற்கொண்டாய், மனுஷனையும் மேற்கொண்டாய், தேவனையும் மேற்கொண்டாய். 2ஐயும் மேற்கொள்றதுக்கு ஆண்டவர் தான் கிருபை கொடுத்தது. ஆண்டவர் கிருபை உள்ளவர், இரக்கம் உள்ளவர், நீதி செய்கிறவர், இறங்குகிறவர், தயை உள்ளவர். அதனால சரி இவன் ஜெயிச்சுட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு ஜெயத்தை கொடுக்கிறவர், மேற்கொள்ள வைக்கிறவர். மேற்கொள்ள வச்சதுக்கு அப்புறம் யாக்கோவை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீங்க உன் பேர் இன்னும் நீ யாக்கோபு கிடையாது. இன்னும் நீ யாரு கேட்டாலும் யாக்கோபு நீ சொல்லக்கூடாது, உன் பேர் இஸ்ரவேல். நிறைய பேருடைய பெயர் மாற்றப்படாம ஆல்ரெடி மறக்கப்பட்டு அவங்க பேர் என்னன்னு அவங்களுக்கே தெரியாம போயிருது.
ஏன்னா புதுசு புதுசா ஒவ்வொரு நாளும் ஒண்ணு வருது. பல பேர் இருக்கு, சில நிறைய பேருக்கு பல காரியங்களை செய்யறதுனால பல பேர் உங்களுக்கு புதுசு புதுசா ஆட் ஆகிட்டே இருக்குது. நிறைய நிறைய நேரத்துல நம்முடைய பெயர் மற்றவர்களால கொடுக்கப்படுகிறது. இங்க பாத்தீங்கன்னா யாக்கோபுடைய பிரச்சனை அவங்க அம்மா ஒரு பிளான் பண்ணி, அவங்க அம்மா ஒரு திட்டம் போட்டு, அவங்க அப்பாவை ஏமாத்துறதுக்கு ஒரு திட்டம் போட்டு, அவனை என்ன பண்ண மாட்டி விட்டு அப்புறம் ஓட வச்சா. அவங்க அம்மாவுடைய அந்த பிரச்சனை யாக்கோபுக்குள்ள டிரான்ஸ்பர் ஆயிடுச்சு, பரிமாற்றம் செய்யப்பட்டு விட்டது, எத்தனுங்கிற பேரை எடுக்க வைத்து விட்டது. அவங்க அண்ணன் ஒரு பக்கம், ஒவ்வொருத்தரும் லாபான் ஒரு பக்கமா. நிறைய நேரத்துல நமக்கு அநேகரால பெயர் புகுத்தப்படுகிறது நமக்குள்ள. நீ மோசம், நீ வேஸ்ட், நீ எத்தன், நம்மளை எத்தனாகவே மாற்றக்கூடிய அளவுல நம்மள பெயர். நிறைய நேரத்துல நிறைய வைஃப் கணவருக்கு ஒரு பேர் வச்சிருப்பாங்க, நிறைய கணவர் வைஃப் ஒரு பேர் வச்சிருப்பாங்க. ஏன்னா அந்த பேரை வச்சுட்டே இருந்தா அந்த பேராவே அவங்க மாறிப்பாங்க. யாக்கோபு கூட திரும்ப திரும்ப அந்த பேரை சொல்லிட்டே இருக்கும்போது யாக்கோபாகவே இருந்தார் அவர், எத்தனாகவே. ஆண்டவர் இயேசு அவரை ஆண்டவர் சந்திக்கிற வரை ஆண்டவர் சொன்னாரு, உன் பெயர் இனி யாக்கோபு கிடையாது, இனி இஸ்ரவேல். ஆண்டவருடைய பெயரை திருத்தி மாற்றி புதிய பெயரை கொடுத்து, அந்த புதிய பெயருக்கான கிருபைகளை கொடுத்து சொன்னாரு, நீ மனிதரோடும் தேவனோடும் போராடி மேற்கொண்டாய். இன்னைக்கு ஆண்டவர் நம்முடைய பெயரை மாற்றுவதற்கு நம்ம இடம் கொடுத்தோமானால், ஆண்டவர் நமக்கு இன்னைக்கு பெயரை மாற்றுவது மட்டுமல்ல, நம்மை மேற்கொள்ளுகிறவர்களாக, இந்த உலகத்துல போராடி ஜெயிக்கிறவர்களாக ஆண்டவர் நம்மை உருவாக்குவார். ஆபிரகாம் ஆண்டவர் இருக்க விரும்பவில்லை. ஆண்டவர் ஆபிரகாமாய் ஆண்டவரை மாற்றினார். சாராயை கூட சாராவாக மாற்றினார். சீமோன் பேதுரு சீமோன் என்ன அர்த்தம்னா புதை மணல் அர்த்தம், கொஞ்சம் கொஞ்சமா புதைஞ்சிட்டே போற மணல் அர்த்தம். ஆனா ஆண்டவர் அவர் பெயரை மாற்றி பேதுரு அப்படின்னு வைத்தார். பெட்ரா, பேதுரு அப்படின்னா ஒரு கல் அப்படின்னு அர்த்தம், ஒரு பாறையாக மாற்றினார் பேதுருவை. நம்முடைய பெயரை ஆண்டவர் நம்முடைய பெயரை முதலாவது மாற்றுகிறவர். ஏன்னா நம்ம ஆண்டவருக்கு ஊழியம் செய்வதற்கு முன்பாக ஆண்டவருடைய பெயரை மாற்றினால்தான் நம்ம ஊழியம் செய்வதற்கு ஆண்டவர் நம்மை அனுமதிப்பார். ஊழியம் செய்வதற்கு நம்முடைய பெயர் மாற்றப்பட வேண்டும். திருமண வாழ்க்கையில பெயர் மாற்றப்பட வேண்டும். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நம்முடைய பெயர் மாற்றப்பட வேண்டும். என்ன பெயர் நம்முடைய குடும்பத்துல மற்றவங்க நம்ம கொடுத்திருக்கிறோம்? நம்ம பிள்ளைங்களுக்கு என்ன பெயர் கொடுத்திருக்கிறோம்? கணவருக்கு என்ன பெயர் கொடுத்திருக்கிறோம்? மனைவிக்கு என்ன பெயர் கொடுத்திருக்கிறோம்? உபாகம் 23வது அதிகாரம் 5வது வசனத்துல போடலாம் அந்த வசனத்தை. ஆண்டவர் நம்முடைய சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றுகிறவர். நம்ம மேல அன்பு வைத்ததுனால உபாகம் 23:5 ஆண்டவர் நம்ம மேல வைத்த அன்பின் நிமித்தமாக நம்ம மேல உள்ள சாபத்தை முற்றிலுமாக அகற்றி, முற்றிலுமாக 23:5 முற்றிலுமாக அகற்றி ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறவர். ஆண்டவர் தேவனாகி கர்த்தர் பிலேயாமுக்கு செவி கொடுக்க சித்தம் இல்லாமல் தேவனாய் கர்த்தர் மேல் அன்பு கூர்ந்தபடினாலும் தேவனாய் கர்த்தர் அந்த சாபத்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற பண்ணினார். சாபத்தையே ஆசீர்வாதமாக மாற பண்ணி இருக்கிறார் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. அந்த பெயர் மாற்றம் தான் அதற்கெல்லாம் காரணம். நம்முடைய பெயர் மாற்றப்பட வேண்டும். உங்க பெயர் என்ன? இன்னைக்கு இந்த செய்தி முடியறதுக்குள்ள உங்க பெயர் மாற்றப்பட வேண்டும். உங்க பெயர் மாற்ற நீங்க இடம் கொடுத்தீங்கன்னா ஆண்டவர் உங்க பெயரை மாற்றுவார். எப்படி யாக்கோபுடைய பெயரை சொன்னாரு, உன் பெயர் இனி யாக்கோபு கிடையாது, இன்னையில இருந்து யாக்கோபு கிடையாது, இன்னையில இருந்து இஸ்ரவேல். ஆண்டவர் நமக்கு ஒரு தெளிவான கிருபைகளை, ஆண்டவருடைய பெயர் மாற்றத்தை கொடுக்கிறவர்.
ஏன்னா ஆண்டவர் வந்து புதிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்ய விரும்புகிறார். ஏன்னா நிறைய நேரத்துல வந்து சேம் திங்லவே நம்ம இருக்கிறோம். ஒரே காரியத்துல நம்ம இருக்கிறதுனால ஆண்டவர் வந்து நிறைய நேரத்துல நம்ம பெயர் வந்து பார்ட் டைம் பெயரா இருக்கு. பாதி நேரம் நமக்கு பேர் இந்த பேரு, பாதி நேரம் வேற பேர், பாதி நேரம் நல்லா இருக்கும், அது பாதி நேரம் அப்புறம் கழுத கட்டெரும்பாயிருது, பாதி நேரம் நல்லா போயிட்டு இருக்குது. ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு பெயர், பார்ட் டைம் பெயர் இருக்குது நிறைய பேருக்கு. சோ அந்த பேரெல்லாம் இன்னைக்கு ஆண்டவர் மாற்ற போகிறார். அப்பப்ப பெயர் வந்துட்டு போகுது. சில பேருக்கு பார்ட் டைமா கூட இல்ல, அப்பப்போ ஒவ்வொரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை அப்பப்ப என்ன பண்ணுது, பழைய பேர் வந்துட்டு போகுது. இன்னைக்கு ஆண்டவர் மாற்றி அமைக்க போகிறார். ஆண்டவர் இந்த பெயரெல்லாம் எத்தனை பேர் விசுவாசிக்கிறவங்க பெயர் மாற்றி அமைக்கணும்னு சொல்லி ஆண்டவருக்கு இன்னைக்கு இடம் கொடுத்தீங்கன்னா, ஆண்டவருக்கு நீங்க ஒப்பு கொடுத்தீங்கன்னா, ஆண்டவருக்கு நீங்க விட்டு கொடுத்தீங்கன்னா, ஆண்டவர் மேல நீங்க அன்பு கூர்ந்து உங்க இருதயத்தை ஆண்டவருக்கு திறந்து கொடுத்தீங்கன்னா உங்க பெயரை ஆண்டவர் மாற்றுகிறவர். இன்னைக்கு ஆண்டவர் உங்க பெயரை மாற்றி அமைப்பார். ஒரு புது பெயரோட இன்னையில இருந்து ஒரு புது பெயர் தான் என்னைக்குமே. இன்னையில இருந்து என் பேர் இங்க மாறி மாறி வரப்போறது இல்ல. பார்ட் டைம் பேர்லாம் இருக்க போறது இல்ல. பகுதி நேர பெயர் அப்பப்போ வந்துட்டு போற பேர்லாம் இப்ப நான் விட்டுட்டு பெர்மனண்டா புது பெயரோட நான் ஜொலிக்க போகிறேன். ஆண்டவர் என்னை பயன்படுத்த வேண்டுமானால், ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டுமானால் எனக்கு இந்த புது பெயர் தேவை. சாபத்தை ஆசீர்வாத ஆண்டவர் வந்து சாபத்தையே ஆசீர்வாதமாக மாற்றுகிறார். இந்த வாழ்க்கையோட பெரிய பிரச்சனை, பெரிய போராட்டம், பெரிய சிக்கல், பெரிய கடன், அதையே ஆசீர்வாதமாக மாற்றுகிறார். ஆண்டவருக்கு ஒரு பலன் உண்டு. அவர் சர்வ வல்லமை உள்ளவர். ஆண்டவர் மோசையை பார்த்து சொன்னாரு, யாத்திராகம் 3ஆவது அதிகாரத்துல, இதுதான் என் பெயர், நான் ஆபிரகாமுடைய தேவன், ஈசாக்குடைய தேவன், யாக்கோபுடைய தேவன், நான் கர்த்தர், தேவாதி தேவன், ஜெகோவா. அதுதான் என்னுடைய பெயர். யாவே, அதுதான் என்னுடைய பெயர். என்னுடைய பெயர் வந்து பெர்மனண்டான பெயர். நான் எல்லாவற்றையும் உனக்கு செய்ய வல்லவர். உன்னை அழைத்து உனக்கு அதற்கான எல்லா கிருபைகளையும் கொடுத்து உன்னை ஆசீர்வதிக்க வல்லவர். நம்முடைய பெயர் என்ன பெயர் வைத்திருக்கிறோம்? என்ன பெயர் உங்களுக்கு இருக்குது? என்ன பெயர் மற்றவங்களுக்கு நீங்க கொடுத்திருக்கிறீங்க? யோசித்து பார்க்க வேண்டும். இந்த பழைய ஏற்பாட்டுல இந்த பெயர்கள் எல்லாம் எப்படி கொடுக்கப்படுதுன்னா, அந்த பிள்ளைக்கு எப்படி பெயர் கொடுக்கப்படும்னா, அவங்க அப்பா அம்மா என்ன நிலைமையில போயிட்டு இருக்கிறாங்க, அவங்க சூழ்நிலையை வைத்து கொடுக்கப்படும். இல்லாட்டி அந்த பையன் ஃபியூச்சர்ல என்ன ஆகும், இல்லாட்டி அந்த பொண்ணு ஃபியூச்சர்ல என்ன ஆகும் அப்படிங்கிறத வைத்து கொடுக்கப்படும். ஃபியூச்சர்ல உருப்படவே மாட்டான் அப்படின்னு ஒரு பெயர் வைக்கிறது அவனுக்கு. அல்லாட்டி அவங்களுடைய நிலைமையை வைத்து ஒரு பெயர் வைக்கிறது. அப்படிதான் ராகேல் அந்த குழந்தையை பெற்றெடுக்கும் போது சொன்னா, இது என்னுடைய துக்கத்தின் மகன், பினோனி, துக்கத்தின் மகன் சொன்னா. நான் யாக்கோபு சொன்னா, அந்த பேரை நான் கண்டிப்பா ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன். ஏன்னா அவ சொல்லிட்டு, அவ துக்கத்தினால அவளுடைய உயிர் போகுது. இந்த குழந்தையை பெற்றெடுக்கும் போது உயிர் போயிட்டு இருக்குது, வலி, அவளுடைய உயிர் போக போகுதுன்னு அவளுக்கே தெரிஞ்சிருச்சு. உயிர் போக போகுது, உயிர் போறவங்களுக்கு தெரியும் உயிர் போக போகுதுன்னு சொல்லிட்டு. சோ உயிர் போக போகும்போது அவ சொன்னா, அவ சாகுறதுக்கு முந்தி சொல்றா, துக்கத்தின் மகன் சொல்லிட்டு. ஏன்னா நான் வந்து துக்கத்தோடு இருக்கிறேன், அதனால இவன் துக்கத்தின் மகன் தான். ஆனா யாக்கோபு சொன்னா, இல்ல இவன் பெஞ்சமீன். இவன் எப்படின்னா, இவன் என்னன்னா, இவன் கனத்திற்குரிய மகன், கனத்திற்குரிய மகன் சொல்லி நான் இவனுக்கு பெயர் வைக்கிறேன்னு சொன்னேன். பாருங்க, விசுவாசம் இல்லாம நம்மளுடைய பெயரை மாற்ற முடியாது. நமக்கு விசுவாசம், ஆண்டவர் மேல விசுவாசம் இருந்தாதான். முதல்ல நம்ம ஆண்டவருடைய பெயரை நம்ம சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் யாரு, அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார், அவர் எதிலே பிரியப்படுவார், அவர் எப்படிப்பட்டவர், இந்த 4 காரியங்களை நம்ம தெரிந்து கொண்டாதான் நமக்கு இந்த புதிய பெயரை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் அவரிடத்துல இருந்து. அவரை நம்ம தெரியாம நமக்கு புது பெயர் வந்து அப்புறம் இன்னொரு பேராயிரும். ஒரு விஷயத்துல இந்த இதுல இருந்து இன்னொரு நெருப்புக்கு தப்பி தீயில விழுந்த கதையாயிரும்.
ஒரு பேர்ல இருந்து இன்னொரு மோசமான பேருக்கு நம்ம போக நேரிடும். அவரை அறிந்து கொண்டோமானால், யாபேஸ் என்கிற ஒரு மனிதனை பார்க்கிறோம். நாளாகமத்துல பார்க்கிறோம். அவங்களுடைய தாயார் அவனுக்கு வைத்த பெயர் யாபேஸ் என்பதற்கு, யாபேஸ் கூட அவருடைய பெயரை ஏற்றுக்கொள்ளவில்லை. யாபேஸ் துக்கம் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா வைத்தா. யாபேஸ் கூட துக்கம் தான் வைத்திருக்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? இவன் நிறைய பேருக்கு ஃபியூச்சர்ல துக்கம் கொடுப்பான். இவன் நிறைய பேர், ஏன்னா அவங்க அம்மா அவங்க அப்பாவை பத்தி சொல்லப்படல. அவங்க அம்மா என்ன காரணத்துக்காக அந்த பேர் வைத்தாங்கன்னு தெரியல. ஆனா துக்கம் அப்படின்னு சொல்லி பெயர் வைத்திருக்காங்க. யாபேஸ் அந்த துக்கம்ங்கிற பேரை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. என்ன ஒரு அருமையான எக்ஸாம்பிள் பாருங்க. அவருடைய பெயரை ஏற்றுக்கொள்ளவில்லை. என் அம்மா வச்சிருக்காங்க இந்த பேர் துக்கம்னு சொல்லி, ஆனா நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்லி. ஏன்னா துக்கம்ங்கிறத, ஏன்னா துக்கம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இவன் துக்கத்தோட இருப்பான், இவன் துக்கமா இருப்பான், மற்றவங்களுக்கு துக்கத்தை கொடுப்பான் அப்படின்னு சொல்லி நினைத்துதான் வைத்தா. ஆனா யாபேஸ் அவங்க அம்மாவையும் மன்னித்து, எனக்கு பேர் வச்சுட்டவங்க இப்படி மோசமா பேர் வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவை மன்னித்து என்ன பண்ண, ஆண்டவர்கிட்ட கேட்டான். நாளாகும் 4வது அதிகாரம் 10வது வசனத்துல யாபேஸ் சொன்ன, ஆண்டவரே என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உடைய கரம் என்னோடு கூட இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி அதற்கு என்னை விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும். யூ ஹேவ் டு டூ இட் லார்ட். நீங்க எனக்கு செய்ய வேண்டும், எனக்கு அருளி செய்ய வேண்டும், என் துக்கத்தை மாற்ற வேண்டும். ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும், என் எல்லையை பெரிதாக்க வேண்டும், என்னோடு உடைய கரம் என்னோடு கூட இருக்க வேண்டும், நீங்க என்னை துக்கப்படுத்தவே கூடாது. சோ இந்த காரியத்தை ஆண்டவர், இந்த ஜெபத்தை கேட்டு வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். அவன் பேர் என்ன? துக்கம். ஆனா துக்கத்துக்கு இருக்கிறது இப்ப என்ன? சந்தோஷம். துக்கத்துக்கு இப்ப இருக்கிறது என்ன? ஆசீர்வாதம். துக்கம்ங்கிற பெயரை ஏற்றுக்கொள்ளாதனால சொன்ன, ஆண்டவரே நீங்க இருக்கும்போது நான் இந்த பெயரை ஏற்றுக்கொள்ள அவசியம் இல்லை. நான் உங்க விசுவாசிக்கிறேன், கண்டிப்பா இந்த பெயரை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். கடன், நான் என் பேர் கடன் இல்ல, ஏற்றுக்கொள்ள மாட்டேன். என் பேர் வியாதி, நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். என் பேர் மூட் ஸ்விங், நான் என் பேரை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். என் பேர் எப்பவுமே நோயின்னு இருக்கிறது, எப்பவுமே எதையாவது பண்ணிட்டே இருக்குது, நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். என் பேர் எப்பவுமே யூடியூப், அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். என் பெயர் ஆண்டவர் எனக்கு புதிதாக அந்த பெயரை கொடுக்க போகிறார். என் பெயர் ஆசீர்வாதம், என் பெயர் விரிவாக்கம், என் பெயர் சந்தோஷம், என் பெயருக்கு எனக்கு புதிய பெயர் ஆண்டவர் கொடுக்க போகிறார். புதிய பெயர் ஆண்டவர், எனக்கு ஆண்டவர் அந்த கொடுக்கிற பெயரை நான் ஏற்றுக்கொள்ள போகிறேன். உங்க பெயர் என்ன இன்னைக்கு? வாட் இஸ் யுவர் நேம்? உங்க பெயர் என்ன? ஏன்னா ஒருவேளை உங்க ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் உங்களுக்கு கொடுத்துருக்கலாம். கொண்டு நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளை கெடுத்து என்ன பண்ணுவோம், நமக்கு ஒரு பெயர் கொடுத்துருக்கலாம். ஆண்டவர் அந்த பெயரை இன்னைக்கு மாற்றி அமைக்கிறவர். ஏன்னா மனிதர்களால் நமக்கு ஒரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கலாம், இவங்க ஒரே தோல்விதான், இவங்க வேஸ்ட், இது உருப்படாத கேஸ் அப்படின்னு கூட நமக்கு பெயர் கொடுத்திருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் அந்த பெயரை நான் ஏற்றுக்கொள்ள போவதில்லை. பினோனி ஏற்றுக்கொள்ள போவதில்லை. யாபேஸ் ஏற்றுக்கொள்ள போவதில்லை. என் பெயர் துக்கம் கிடையாது, துக்கத்தின் மகன் கிடையாது. என் பெயர் கனத்திற்குரிய மகன். நான் ஒரு கனத்திற்குரியவன். என் பெயர் இன்னைக்கு என் பெயர் கவலை, பாரம், கண்ணீர், விடுதலை இல்லாம என் பெயர் அப்படிப்பட்ட பெயர் கிடையாது. என் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்த பெயர் எனக்கு பெயர் கிடையாது. ரூத் 1வது அதிகாரம் 20வது வசனத்துல நகோமிங்கிறவா, அவ பேர் இனிமையா தான் இருந்துச்சு. நிறைய பேருடைய பேர் நல்ல பேரா தான் இருக்குது, அதுக்கப்புறம் கெட்ட பேரா இருக்கு. இவங்களே என்ன பண்றாங்க, அந்த காரியத்துக்குள்ள போய் விழுந்து இந்த கெட்ட பெயரை எடுத்துக்கொண்டு அநேக நாட்கள் போயிட்டு இருக்காங்க. நகோமி 10 வருஷமா மாரா அப்படிங்கிற பேர்ல வாழ்ந்து கொண்டிருந்தா. கசப்பு, ஒரு தித்திப்பான ஒரு பெயர். பேர் தித்தி. பெயர் நகோமியோட பேர் பிளசன்ட், இனிப்பு, தித்தி.
ஆனா அந்த நகோமி கசப்புல வாழ்ந்து கொண்டிருந்தா, வாழ்க்கையே கசந்து போய் வாழ்ந்து கொண்டிருந்தா, ஆனா இந்த நகோமி, ஆண்டவர் இந்த நகோமிய பெயரை மாற்றினார். நகோமியாவே மாற்றினார். திரும்பவும் இனிமையாகவே மாற்றினார். நம்முடைய பெயர் ஒருவேளை துக்கத்தோட இருக்கலாம், ஒருவேளை கசப்பா, நம்முடைய வாழ்க்கை கசப்பு கலந்ததாக இருக்கலாம், கசப்பு கலந்ததா இருக்கலாம். ஆனா ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு பெயரை மாற்றுகிறவர். பெயரை நம்ம சிங்கிங் சாண்ட் கிடையாது, புதை மணல் கிடையாது, நம்ம ராக். ஆண்டவர் நம்மை ஒரு பாறையாக மாற்ற போகிறார். ஆண்டவர் நமக்கு இன்றைக்கு புதிய பெயரை கொடுக்க போகிறார். ஆதியாகமம் 41 அதிகாரம் 45 வசனத்துல யோசேப்புக்கு சிறைச்சாலையிலிருந்து வெளியே வந்த உடனே பார்வோன் ஒரு பெயரை கொடுத்தார். அந்த பெயர் என்னன்னா சாம்நாத் பனேயா. சோ உங்க அப்பா கொடுத்த பெயரை நான் ஏற்றுக்கொள்ள போவதில்லை, ஒரு புது பெயர் கொடுத்தார். இங்க என்னன்னா இந்த தேசத்தையே காக்க போகிறவன் அப்படின்னு சொல்லி ரட்சகன் அப்படின்னு ஒரு பெயரை கொடுத்தார் பாருங்களேன். சாம்நாத் பனேயா. வெரி குட். சாம்நாத் பனேயா. யாருக்காவது அந்த பேர் வேணுமா? சாம்நாத் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ரட்சகன். யோசேப்பு சிறைச்சாலையிலிருந்து வந்த உடனே பார்வோன் தெரியாமலே பேர் கொடுத்தான் பாருங்க, ரட்சகன். நீதான் இந்த தேசத்தையே காப்பாற்ற போற. சாம்நாத் பனேயா. அல்லேலூயா, ஆமென். என் பேர் இனிமே கைதி கிடையாது, என் பேர் அடிமை கிடையாது, என் பேர் இனிமே சிறுமை கிடையாது, என் பேர் இனிமே கந்தல் கிடையாது, என் பேர் இனிமே ஏழை கிடையாது, என் பேர் இனிமே வறுமை கிடையாது, என் பேர் இனிமே சாப்பாட்டுக்கே இல்லாம அப்படி கிடையாது. என் பேர் இனிமே சாம்நாத் பனேயா. இந்த தேசத்தையே ஆள போகிறவன் சாம்நாத் பனேயா. அல்லேலூயா. சூப்பர் பேர் கொடுத்துருக்காங்க பாருங்க. அருமையான பெயர். ஆண்டவர் நம்முடைய பெயரை இன்னைக்கு மாற்றுவார். நான் மாத்திரம் அவருக்கு இடம் கொடுத்தோமானால், மாத்திரம் அவருக்கு ஒப்பு கொடுத்தோமானால் நம்முடைய பெயரை ஏற்றிக்கொள்ளலாம். ஏன்னா சவுல் கூட தர்சு பட்டணத்தானாகிய சவுல் தன்னுடைய பெயரை ஆண்டவர் மாற்றுவதை ஏற்றுக்கொண்டார். சவுல்ங்கிறதுக்கு பதிலா ஆண்டவர் என்ன வைத்தார்னா, பவுல்னா சிறியவன் அர்த்தம். சிறியவன்கிறது அர்த்தம், உண்மையான அர்த்தம் அதுல கிடையாது. தாழ்மை உள்ளவன் அர்த்தம். எல்லா ஊருக்கும் போய் தாழ்மையோடு ஆண்டவருடைய வசனத்தை அறிவிக்கிறவனாக இருந்தார் பவுல். ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் உங்கள நிறைய பேரு நான் ஏழைங்கிற பெயரை சுமந்து கொண்டிருக்கிறோம். சில நேரத்துல ஏழையோ நான் ஏழைதான் சரி நினைக்கிற நிறைய இடத்துல வந்திருக்கோம். பர்சனலாவே இன்னைக்கு நம்ம நிறைய பேர் ஏழைங்கிற ஒரு பெயரை வைத்துக் கொண்டிருக்கிறோம். நிறைய பேர் நான் வியாதி உள்ளவன்கிற பெயரை வைத்துக் கொண்டிருக்கிறோம். நிறைய பேர் கோபம்ங்கிற பேரு, நிறைய பேர் கசப்புங்கிற பெயரை வச்சுட்டு இருக்கோம். நிறைய பேர் உங்க பேர் என்ன? இச்சை. உங்க பேர் என்ன? சுய நீதி, நான் தான் நீதிமான். நிறைய பேர் பெருமை. நிறைய பேர் நிறைய பேருக்கு அன்பு இல்லாமை, ஒரு எப்பொழுதுமே கோபம், எப்பொழுதுமே சண்டைங்கிற பேரை நிறைய வச்சிருக்காங்க. ஏன்னா ஒரு அம்மாவோ ஒரு அப்பாவோ பிள்ளைக்கு ஒரு பேர் கொடுக்குறாங்க. அந்த பேரை நம்ம என்ன பண்ணணும்? சரியான பேரா கொடுக்கணும், தப்பான பேரா கொடுத்துருக்கணும். வேஸ்ட், நீ உருப்படாது அப்படின்னு பேர் கொடுக்க கூடாது. நான் ஆண்டவர் யாக்கோபு பார்த்து சொன்னார், இன்னும் பேர் யாக்கோபு கிடையாது, இஸ்ரவேல். ஏன்னா நீ மனுஷனோடையும் ஆண்டவரோடையும் போராடி ஜெயிக்கக்கூடியவன். ஒரு தடவை ஜெயிச்ச உடனே அவ்வளவுதான் இல்ல, ஒவ்வொரு முறையும் நம்ம ஜெயம் எடுக்க போகிறோம். மனிதரோடு போராடி ஆண்டவரோடு, பிரின்ஸ் வித் காட், பவர் வித் மேன். நீ மனிதரோடு போராடி ஜெயிக்கிறவனாக ஆண்டவர் உன்னை மாற்றப் போகிறார், இஸ்ரவேலாக மாற்றப் போகிறார்.
இல்ல திரும்பவும் நீ விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருக்க போகிறாய், நான் உனக்கு புதிய பெயரை கொடுக்க போகிறேன். உங்க பெயர் வந்து ஒருவேளை உங்களுக்கே பிடிக்கலையா? சரி, நான் கசப்பா இருக்கு, எனக்கு பேர் கசப்பு, எனக்கு பிடிக்கவே இல்லை. என் பேர் வறுமை, எனக்கு பிடிக்கவே இல்லை. என் பேர் வியாதி, பிடிக்கவே இல்லை. என் பேர் வந்து தற்பெருமை, எனக்கு பிடிக்கவே இல்லை. இன்னைக்கு இன்னைக்கு எனக்கு பிடிக்கல, வேண்டாம் அந்த பேர், போதும். இவ்வளவு நாள் நான் சில பேரை எனக்கு விரும்பிட்டு இருந்தேன். ஆண்டவர் யாக்கோபை பார்த்து கேட்டவன் பேர் என்ன? நான் சொன்னான் யாக்கோபு, நான் ஒரு எத்தன். ரொம்ப பெருமையா சொன்னான். ஆனா யாக்கோபுக்கு ஆண்டவர் சொன்னாரு, இனிமே உன் பேர் யாக்கோபு கிடையாது, உன் பெயர் இனி யாக்கோபு கிடையாது, இனி இஸ்ரவேல். இனி நீ வந்து ஜாதிகளுடைய தகப்பன். அது மட்டும் இல்ல, நீ தேவனோடு மனிதனோடு போராடி ஜெயித்தவன், ஜெயிக்க போகிறவன். ஆண்டவர் நம்முடைய பெயரை மாற்றி அமைக்க போகிறார். நம்ம பேர்ல வந்து வெறுத்து போயிட்டோமா? போதும், இந்த பேர் எனக்கு இன்னும் வேண்டாம். இந்த பெயர் வந்து யாபேஸ்ங்கிற பெயர் வேண்டாம், நகோமி மாராங்கிற பெயர் வேண்டாம், சைமன்கிற பெயர் வேண்டாம். நான் இனிமே வந்து என்ன பண்ண போறேன்? பீட்டரா மாற போறேன், இஸ்ரவேலா மாற போறேன். எசபல் அப்படிங்கிறவா ஒரு ராணி, குயின். அவ என்ன பண்ண, ஆகாப் ராஜாவை என்ன பண்ணான்னா ரொம்ப இன்ஃபுளுன்ஸ் பண்ணி ஒரு புது பெயர் கொடுத்தா. என்ன பேர் தெரியுமா? பேக் ஸ்லைடர், பின்மாற்றம் அடைகிறவன், ஆண்டவருடைய ஜனங்களுக்கு விரோதமாய் போகிறவன், மற்றவர்களை நல்லவங்களை பகைக்கிறவன் அப்படிங்கிற ஒரு பெயரை கொடுத்தா. அந்த பெயர் ஏன்னா அதே மாதிரி அவன் வாழ ஆரம்பித்தான். அவனே அவனுக்கு கொடுத்த பெயர் கிடையாது, அவனே தேடிட்ட பெயர் கிடையாது, அவனுடைய மனைவி கொடுத்த பெயர். மனைவி கொடுத்த பெயர் வந்து ஆகாப், நீ வந்து தீர்க்க தரிசிகளை என்ன பண்ணு, போய் கொல்லு, அவனை விடாத சொல்லிட்டு என்ன பண்ணா, போய் கொல்ல சொன்னான் எலியா தீர்க்க தரிசிய. நினைச்சு பாருங்க, நிறைய பேருடைய பெயர் மற்றவர்களால புகுத்தப்பட்டு, மற்றவர்களுடைய ஆளுகையினால, மற்றவர்களுடைய ஆக்கிரமிப்பினால நம்ம என்ன பண்ணப்படுகிறது, நிறைய நேரத்துல பெயர் மாற்றப்படுகிறது. நிறைய பேருடைய பேர் என்னன்னா, இன்னைக்கு வந்து குறை சொல்லுகிறவர்கள்ங்கிற பேர், மற்றவர்களை தப்பு கண்டுபிடிக்கிறவங்க அப்படிங்கிற பேர் நிறைய பேருக்கு இருக்கு. ஏன்னா இன்னும் நிறைய பேருடைய பேர் வந்து சோம்பேறி, இன்னும் நிறைய பேருடைய பேர் வந்து சோம்பல்ங்கிற பேர் வச்சு நிறைய பேர் இருக்காங்க. அது மட்டும் இல்ல, நிறைய பேருக்கு வந்து கீழ்ப்படியாமைங்கிற பேர் இருக்குது, பொறாமைங்கிற பேர் இருக்குது. நிறைய பேருடைய பேர் வந்து டிசிப்ளின் இல்லாமை, ஒரு ஒழுக்கம் இல்லாமை. நான் நினைக்கிறதுதான் ஒழுக்கம். ஒழுக்கங்கிறது வந்து நம்ம காலையில எழுதி நல்லா வேலை பார்க்கறது மட்டும் ஒழுக்கம் கிடையாது. ஆண்டவரை தேடுவதிலேயும் ஒழுக்கம் வேண்டும். ஆண்டவரை ஜெபிப்பதில் ஒழுக்கம் வேண்டும், சபையோடு கூட இணைவதில் ஒழுக்கம் வேண்டும். ஆண்டவர் நமக்கு உபாகமத்துல கூட எடுத்தீங்கன்னா, உபாகமம் 28வது அதிகாரம் வாசம் ஒரு திரும்ப எனக்கு ஞாபகம் வருது, ஒரே ஒரு வசனம் மட்டும் வாசிக்கிறாங்க. உபாகமம் 28வது அதிகாரத்துல 2வது வசனம், நீ உன் தேவனாகி கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது, போதகர் பேசும்போது, பைபிள் ஸ்டடியில, ஆராதனையில, செய்தி வேளையில, ஒவ்வொரு நாளும் காலையில, மத்தியானம், சாயங்காலம் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது, ஆண்டவர் காதுல வந்து நம்ம தூங்கிட்டு இருக்கும் போது பேசிட்டே இருக்கிறது கிடையாது. அது வந்து பிசாசு. ஆண்டவர் எப்படி பேசுவாரு? சபையின் மூலமாக. காதுள்ளவன் கேட்க கடவன். ஆண்டவர் நம்ம வசனத்தின் மூலமாக பேசுகிறவன், தெளிவா பேசுகிறவன். நம்ம கூட நீ கேட்டுக்கொண்டிருந்த உங்களுடைய வாழ்க்கையில உங்க புது பேரை பத்தி பேசிட்டு இருக்காரு, பழைய பேரை எப்படி போகணும்னு பத்தி பேசிட்டு இருக்காரு, ஆண்டவருடைய பேர் என்னன்னு சொல்லி பேசி கொண்டிருக்கிறார். இதெல்லாம் நம்ம கவனமாய் கேட்டோமானால் நம்முடைய உள்ளத்தின் ஆழத்துல இது போய் நமக்கு ஒரு புதிய பெயரை கொடுக்கும். யாபேஸ் ஒரு புதிய உருவம். யாபேஸ் பெயர் தான் மாற்றப்படல, அந்த பெயருக்குரிய அர்த்தம் மாற்றப்பட்டு விட்டது. இன்னைக்கு தேவனுடைய சத்தத்தை, கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது, when you have a pastor teacher, you listen to him. உங்களுக்கு மேய்ப்பர் ஒருவர் இருக்கும் போது, அவரை தொடர்ந்து நம்ம கேட்கும் போது, நிறைய பேர் வந்து இன்னைக்கு உலக ஊழியத்துல அனுப்பப்படாமலேயே செல்கிறவர்களாக இருக்கிறார்கள்.
சபை அவர்களை அனுப்புவதில்லை, யாரும் அவர்களை அனுப்புவதில்லை. அவர்களாகவே அவர்களை தங்களை பாஸ்டர்னோ, ஊழியக்காரனோ, தீர்க்கதரிசினோ, அல்லாட்டி சுகம் அளிக்கிறவர்னோ, அல்லாட்டி காணிக்கை பிரிக்கிறவர்னோ, வாக்குத்தத்தத்தினுடைய மிஷினோ சொல்லிக்கொண்டு அவர்களாகவே என்ன பண்ணுகிறாங்க, தங்களை அப்பாயிண்ட் பண்ணி கொண்டு அவர்கள் போய் கொண்டிருக்கிறார்கள். நீங்க ஆண்டவர் சொல்ற தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உண்மையில் உனக்கு பலிக்கும். ஆனா அந்த சத்தத்துக்கு நீ செவி கொடுக்கலன்னா இந்த ஆசீர்வாதங்கள் உனக்கு வர முடியாது. உன் பெயர் முதல்ல மாற்றப்பட வேண்டும். நீதிமொழிகள் 22வது அதிகாரம் 1வது பெயர் நீதிமொழிகள் 22:1 Proverbs 22:1 என்னடா, நல்ல பெயர் ஐஸ்வர்யத்தை விட நல்லது. A good name is better than riches. A good name is better than riches. ஐஸ்வர்யத்தை விட நல்ல பெயர் நல்லது. யாத்திராகமம் 3வது அதிகாரம் 15வது வசனத்துல ஆண்டவர் சொன்னார், என்னுடைய பெயர் என்னன்னா, நான் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன். என்னுடைய பெயர் இதுவே என் நாமம், தலைமுறை தலைமுறைத்தோறும் இதுவே என் பெயர் பிரஸ்தாபம். இந்த பெயருக்கு ஒரு வல்லமை உண்டு, இந்த பெயருக்கு ஒரு கிருபை உள்ளது, இந்த பெயர்ல ஒரு மாற்றப்படுகிற ஒரு வல்லமை உள்ளது. உன்னை மாற்றி அமைக்கக்கூடிய, உனக்கு ஒரு புதிய பெயரை கொடுக்கக்கூடிய, உனக்கு ஒரு புதிய ஒரு நாமத்தை கொடுக்கக்கூடிய, ஒரு புதிய வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய, ஒரு புதிய சிந்தையை கொடுக்கக்கூடிய ஒரு வல்லமை இந்த பெயருக்கு உண்டு. என்னுடைய நாமம் இன்றைக்கு இதுவே என் நாமம், தலைமுறை தலைமுறை தோறும் இதுவே என் பெயர் பிரஸ்தாபமாயிருக்கும். ஆண்டவர் ஒவ்வொரு நேரமும் ஒரு பெயரை மாற்றிக்கொள்வதில்லை. ஆண்டவர் எப்பொழுதும் ஒரு பெயரை ஒரே பெயராக வைத்து நம்முடைய பெயரை இன்னைக்கு மாற்றி அமைப்பதற்கு அவருடைய மாறாத கிருபைகள். அவர் கிருபை உள்ளவர், அவர் ஐஸ்வர்யம் உள்ளவர், அவர் இரக்கம் உள்ளவர், அவர் நீதி செய்கிறவர். அதுதான் அவருடைய நாமம். அவருடைய நாமம் மாறாதது. ஆதியாகமம் 33வது அதிகாரத்துல நீங்க வாசித்தீங்கன்னா 34வது அதிகாரம் 6வது வசனத்துல 34:6 யாத்ராகம் 34:6 கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போவார். கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயையும் சத்தியமும் உள்ள தேவன். அவர் இரக்கம் உள்ளவர், கிருபை உள்ளவர், நீடிய சாந்தம் உள்ளவர். என் பேர் என்ன தெரியுமா? இரக்கம். என் பேர் என்ன தெரியுமா? கிருபை. என் பேர் என்ன தெரியுமா? சாந்தம். என் பேர் என்ன தெரியுமா? ஏன்னா எங்கெல்லாம் அவர் போறாரோ அங்கெல்லாம் அவர் பெயரை எழுதுவார். இன்னைக்கு நம்ம நடுவுல ஆண்டவர் வந்திருக்கிறார். அவருடைய பெயரை நம்ம மேல எழுத போகிறார், நம்முடைய இருதயத்தில் எழுத போகிறார். நம்முடைய இருதயத்தில் அவர் எழுதி உபாகமம் 12வது அதிகாரத்துல அவர் எங்கெல்லாம் போறார் அங்கெல்லாம் அவர் பெயரை எழுதுகிறார். இன்னைக்கு அவர் பெயரை நம்முடைய வாழ்க்கையில எழுதுவதற்கு அவர் வந்திருக்கிறார். அவர் பெயர் இரக்கம், அவர் பெயர் கிருபை, அவருடைய பெயர் நீடிய சாந்தம், மகா தயை, சத்தியமுள்ள தேவன். இந்த காரியத்தை நம்ம மேல எழுதுவதற்கு நான் மன்னிக்கிறவர், நான் உன்னுடைய பாவங்களை அகற்றுகிறவர், நான் உன்னுடைய வியாதியை குணமாக்குகிறவர், நான் ஐ எம் a healer. யாத்திராகமம் 15:26 ஐ எம் a healer, யாவே யெகோவா ராஃபா, நான் உன்னை சுகம் கொடுக்கிறவர். ஆதியாகமம் 22:14 யாவே ஜைரா, அவர் நம்முடைய தேவைகளை எல்லாம் சந்திக்கிறவர். தேவைகளை சந்தித்து நமக்கு எல்லா கிருபைகளை ஆண்டவர் கொடுக்கிறவர். யெகோவா ஈரே, ஜெகோவா ஜைரா, யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும். உங்களுடைய வாழ்க்கை பார்த்து கொள்ளப்படும், உங்களுடைய எதிர்காலம் பார்த்து கொள்ளப்படும், உங்களுடைய குடும்பம் பார்த்து கொள்ளப்படும், உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை பார்த்து கொள்ளப்படும். ஆண்டவர் பார்த்து கொள்வார். ஏன்னா அவருடைய பெயர் பார்த்து கொள்ளப்படும். யெகோவா ஈரே எல்லாம் பார்த்து கொள்வார். அந்த பெயரை நம்ம ஆண்டவர் நம்ம இருதயத்தில் எழுத போகிறார். ஆண்டவர் ஆதியாகமம் 17:1 13 வருஷத்துக்கு அப்புறம் ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, 13 வருஷம் பேக் ஸ்லைடிங், 13 years ஆபிரகாம் ஆண்டவரோடு பேசினதில்லை. ஆண்டவருக்கும் ஆபிரகாமுக்கு கான்வர்சேஷன் இருந்ததில்லை. ஆனா அதுக்கப்புறம் ஆண்டவர் சொன்னாரு, நான் சர்வ வல்லமை உள்ளவன், ஐ எம் ஆல்மைட்டி காட், நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், ஐ எம் யாவே ஜெகோவா, நான் சர்வ வல்லமை உள்ளவர்.
அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். ஆபிரகாம் பார்த்து சொல்லி, எனக்கு முன்பாக நடந்து கொண்டிரு, என் பெயர் சர்வ வல்லமை உள்ளவர். யாத்திராகம் 17:17 ஆண்டவர் சொன்னாரு, நான் எப்படிப்பட்ட, நான் உன்னுடைய பேனர், நான் உனக்கு ஒரு பேனரா இருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். யாத்திராகம் 17:15 மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நிஸ்ஸி என்று பெயரிட்டான். யெகோவா நிஸ்ஸி, the Lord my banner. 15th verse, sorry, 17:15. அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாக இருக்கும்படியால் தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாக கர்த்தரின் யுத்தம் நடக்கும் என்றான். மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நிஸ்ஸி என்று பெயரிட்டான். எதிரிகளை முறியடித்தது. யெகோவா நிஸ்ஸி, லார்ட் மை பேனர். ஆண்டவர் என்னுடைய பேனரா இருக்கிறார். ஆண்டவருடைய பேனராக இருக்கிறார். அவர் என்னுடைய கொடியாக இருக்கிறார், வெற்றி கொடியாக இருக்கிறார். சோ ஆண்டவர் இன்றைக்கு பெயரை மாற்றுகிறார். ஆண்டவர் சொல்ல, என் பேரு கிருபை, என் பேர் இரக்கம், என் பேர் திரும்பவும் உங்களை மறுபடியும் எடுத்து உங்களை ஆசீர்வதிக்கிறவர், மறுபடியும் திருப்புகிறவர், உங்களை மீட்கிறவர், மறுபடியும் உங்களை சுகமாக்குகிறவர், உங்களுக்கு கொடுக்கிறவர். என் பேர் ப்ரொவைடர், பார்த்து கொள்ளுகிறவர், வாழ்க்கையை பார்த்து கொள்ளுகிறவர். என் பேர் திரும்பவும் அதை திருப்பி கொடுக்கிறவர். என் பேர் உங்களை பூரணப்படுத்துகிறவர். சோ இஸ்ரவேல் தேசம் ஆண்டவர் சொன்னாரு, இஸ்ரவேலே உன்னை ஆசீர்வதிக்க வேண்டும், நீ எங்க போனாலும் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஏன்னா என்னுடைய பெயர் ஆசீர்வதிக்கிறவர், பெயர் ஆசீர்வதிக்கிறவர். இப்போ என்னன்னா, இந்த பெயரை வைத்து நான் ஜெபிக்க முடியும். ஆண்டவருடைய பெயரை வைத்து நான் இன்றைக்கு ஜெபிக்க முடியும். ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவர், ஆண்டவர் பார்த்து கொள்ளுகிறவர். சங்கீதம் 23 வேதம் சொல்கிறது, ஆண்டவர் அவர் எனக்கு மேய்ப்பராய் இருக்கிறார். உங்க பெயர் என்ன? உங்க பெயர் உங்களை தாழ்ச்சி அடையாம பார்த்துக் கொள்வார், மேய்ப்பர் இருக்கிறார். உங்க பெயர் என்ன? What is your name? உங்க பெயர் என்ன? ஏன்னா ரொம்ப முக்கியமான ஒரு காரியத்தை நம்ம சொல்லி இந்த செய்தியை நம்ம நிறைவடைய வைக்க போகிறோம். முக்கியமான காரியம்னா, ஒரு மரித்து போனவன் தன்னுடைய பெயரை பயன்படுத்த முடியாது. மரித்து போனவங்க அவங்க பெயரை பயன்படுத்துவது அது சட்டத்துக்கு விரோதமானது. இப்போ ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில இந்த பழைய ஆதாம் இருக்கிறான்ல, பழைய ஆதாம் நான் பழைய ஆதாம் மரித்து விட்டான். ஆண்டவருக்குள்ள வரும்போது பழைய ஆதாம் மரித்து விட்டான். இப்ப நான் என் பேர் அருள் ஜெபராஜ் ஆதாம். உங்க பேரை நீங்க உங்க பேருக்கு பின்னாடி ஆதாம்னு போட்டு பயன்படுத்த முடியாது. ஏன்னா இப்ப உங்க பேர் உங்க பேரை சொல்லுங்க, அதுக்கு பின்னாடி இயேசுன்னு போட போறீங்க. ஏன்னா நான் ஆதாமுக்குள்ள இப்ப இல்ல, நான் கிறிஸ்துவுக்குள்ள வந்திருக்கிறேன். என் பேர் எனக்கு ஒரு புது பெயரை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். என் பெயரை மாற்றி இருக்கிறார். என்னுடைய சர் நேம் மாற்றப்பட்டு விட்டது. என்னுடைய கடைசி பெயர் மாற்றப்பட்டு விட்டது. என்னுடைய கடைசி பெயர் நான் மேரேஜ் பண்ண ஆளுடைய பெயர் கிடையாது. நான் என் ஒய்ஃப் கொடுத்த பேர் கிடையாது. என் ஹஸ்பண்ட் கொடுத்த பேர் கிடையாது. என் ஹஸ்பண்ட் பேரும் கிடையாது. என் ஒய்ஃப் பேரும் கிடையாது. என் பிள்ளைங்களுக்கு ஏன் பேரும் கிடையாது. ஆனா நம்ம எல்லாத்துக்கும் எனக்கு பின்னாடி இயேசுங்கிற பேரை நான் வைக்க போகிறேன். ஏன்னா இந்த பழைய ஆதாம் மரித்து விட்டான், நான் கிறிஸ்துவுக்குள்ள மரித்து விட்டேன், அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு விட்டேன். இப்ப என் பெயரை வச்சு ஏதாவது இங்க ஆக்டிவிட்டி நடந்துச்சுன்னா அது சட்ட விரோதமானது. நான் அதை பயன்படுத்த போவதில்லை. ஆண்டவர் இயேசுடைய பெயரை நான் பயன்படுத்தி நான் ஜெயிக்க போகிறேன். ஏன்னா இந்த புதிய பெயரை பயன்படுத்த போகிறேன். நான் புதுப்பிக்கப்பட்ட பெயரை பயன்படுத்த போகிறேன். நான் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறேன், புதிதாக மாற்றப்பட்டிருக்கிறேன். என் பெயர் புதிதாக மாற்றப்பட்டிருக்கு. எபேசியர் 4:23-24 வசனத்துல, ஏன்னா ஆண்டவருடைய கல்வாரி சிலுவைக்கு நான் சென்ற போது, ஆண்டவரோடு கல்வாரி சிலுவையில நான் ஆண்டவரை நோக்கி பார்த்த போது, ஆண்டவர் சொல்ல, உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி, 24 வசனம், மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். நான் புது பெயரை நான் தரித்துக் கொள்ள போகிறேன். ஆண்டவருடைய பெயர் ஆண்டவர் நீதி உள்ளவர், அவர் இரக்கம் உள்ளவர்,
அவர் சர்வ வல்லமை உள்ளவர், அவர் பார்த்து கொள்ளுகிறவர், அவர் சுகம் கொடுக்கிறவர், அவர் அவர் மெய்யான நீதி உள்ளவர். நான் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளப் போகிறேன். ஏன்னா அந்த பழைய மனுஷனுக்குள்ள இந்த பழைய மனுஷனை புதைத்து விட்டேன். என் பழைய பெயரை இன்னைக்கு புதைக்க போறேன். என் பழைய பெயரை இன்னைக்கு குழி வெட்டி புதைக்க போகிறேன். பழைய மனுஷனை வெளியே வர முடியாதபடி அவன் உள்ள வச்சு மூட போகிறேன். ஏன்னா நீங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஒளித்து வைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு கூட உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு புதிய பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனாலதான் பவுல் சொன்னார், இனி நான் வாழ்வது நான் அல்ல. கலாத்தியர் 2:20 இனி நான் வாழ்கிறது நான் கிடையாது, எனக்கு புது பெயர் இருக்குது. அந்த புது பெயரை கொண்டு நான் வாழப் போகிறேன். இனி நான் வாழ்வது எனக்காக ஜீவனை கொடுத்து உயிரோடு எழும்பதை அவர் மேல வைக்கிற விசுவாசத்தை கொண்டு நான் வாழப் போகிறேன். நான் இது பிழைக்க போகிறது என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைக்காக ஒப்புக் கொடுத்து தேவனுடைய குமாரனை பற்றி விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். ஆண்டவர் எனக்கு புது பெயரை கொடுத்திருக்கிறார். புதிய பெயரை கொண்டு நான் பழைய பெயரை பயன்படுத்த போவதில்லை. பழைய பெயரை பயன்படுத்துவது சட்டப்படி குற்றம். இனி நான் புதிய பெயரை வைத்துக் கொண்டு பழைய பெயரை பயன்படுத்தினா அது சட்டத்துக்கு, பரலோக சட்டத்துக்கு புறம்பானது. நான் பழைய பெயரை வைத்துக் கொண்டு இனியும் நான் முறுமுறுக்கிறவன், நான் கோவப்படுறவன், இனியும் நான் இருமனம் உள்ளவன், இனியும் நான் சத்தியத்தை கேட்கிறதுக்கு விரும்பாதவன். நல்லா கேட்டுக்கோங்க, நம்ம பெயர் மாற்றப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லி தெரிந்ததானால் நம்ம ஆண்டவருடைய சித்தத்துக்கு முழுமையாக ஒப்பு கொடுப்போம். ஆண்டவருடைய சித்தத்துக்கு முழுமையா ஒப்பு கொடுக்கிறவளா இருப்போம். என் பெயர் இன்னும் மாற்றப்படவில்லை நான் இருந்தாதான் நான் இருமனம் உள்ளவனாக இனியும் திரும்பவும் பிசாசினுடைய பிடிகள் அகப்பட்டு என்னுடைய சொந்த கிரியைகளை செய்து என்னுடைய சொந்த விருப்பத்தை செய்து ஆண்டவருக்கு என்னுடைய வாழ்க்கையில இடம் கொடுக்க முடியாதபடி, ஆண்டவருக்கு எதையும் தியாகம் செய்ய முடியாதபடி, ஆண்டவருக்கு எதையும் ஒப்பு கொடுக்க முடியாதபடி என்னுடைய பழைய பெயரிலே சிக்கி கொண்டிருந்தேன். ஆனால் நான் துக்கத்தின் மகனாகவே இருப்பேன், தினோனியாகவே இருப்பேன். நான் யாபேசினுடைய பழைய யாபேசாகவே இருப்பேன். பழைய யாக்கோபாகவே நான் இருந்து விடுவேன். ஆனா இன்றைக்கு ஆண்டவருடைய கல்வாரி சிலுவைக்கு வந்து புதிதான ஆவி உள்ளவர்களாகி இந்த புதிய சிருஷ்டியை பெற்றுக் கொண்டவர்களாக, புதிய மனுஷனை தரித்துக் கொண்டவர்களாக நான் இருக்கும்போது ஆண்டவருக்கு நான் அறிந்திருக்கிறேன். நான் வாழ்வது கிறிஸ்துவுக்காக. பிலிப்பியர் 1:21 வாழ்வது நான் கிறிஸ்துவுக்காக நான் வாழப் போகிறேன். நான் மேலானவைகளை நான் சிந்திக்க போகிறேன். கொலோசியர் 3:3 மேலான கிறிஸ்து மேலா இருப்பது போல் நான் அவரோடு கூட இருக்கிறதுனால என்னுடைய ஜீவன் கிறிஸ்துவுக்குள்ள மறைந்திருக்கிறது. நான் அவர் மேலானவைகளை நான் யோசிக்க போகிறேன், மேலானவைகளை நான் கேட்க போகிறேன். யாரு எனக்கு என்ன பெயர் கொடுத்தால் அந்த பெயரை நான் ஏற்றுக்கொள்ளாமல் ஆண்டவர் இயேசுடைய பெயரை நான் தரித்துக் கொண்டவனாக, ஆண்டவர் எனக்கு கொடுத்த புதிய பெயரை பெற்றுக் கொண்டவனாக, ஆண்டவருடைய பெயரை அறிந்து கொண்டு அதற்கு ஏற்றபடி நடக்கிறவனாக, இனி என் பேரு எத்தன் கிடையாது, இனி என் பேரு நான் துக்கத்தின் மகன் கிடையாது, இனி என் பேரு துக்கம் கிடையாது, இனி என் பெயர் வெற்றி சிறந்தவன், இனி என் பெயர் மனிதனோடும் ஆண்டவரோடும் போராடி மேற்கொள்ளுகிறவன், நான் மேற்கொள்ளுகிறவன், நான் மேற்கொள்ள போகிறவன். இனி என் பெயர் இச்சை கிடையாது, இனி என் பெயர் தொடர்ந்து விழுந்து விழுந்து எழும்புகிறவன் கிடையாது, இனி என் பெயர் பாவம் கிடையாது, இனி என் பெயர் பாதுகாப்பு இன்மை கிடையாது, இனி என் பெயர் மற்றவர்களை குற்றப்படுத்துவது கிடையாது, மற்றவர்களை குறை சொல்வது கிடையாது, மற்றவர் மேல பொறாமைப்படுவது கிடையாது, மற்றவர்களை வெறுப்பது கிடையாது, மற்றவர்களை இழிவாய் பார்ப்பது கிடையாது. இனி என் பெயர் சபைக்கு விட்டு விட்டு வரவன் கிடையாது. இனி என் பெயர் நான் மேய்ப்பர் ஒண்ணு சொன்னா, சபையில ஒண்ணு சொன்னா நான் ஒண்ணு நினைச்சு நான் ஒண்ணு கற்பனை பண்ணி கொண்டு இருக்கிறவன் கிடையாது. நான் வேற ஏதோ எடுத்துட்டு எதை சொன்னாலும் கேட்காம இருக்கிறவன் கிடையாது. நான் டிசிப்ளினா இல்லாம இருக்கிறவன் கிடையாது. நான் டிசிப்ளினாக இருக்க போகிறேன். நான் ஆண்டவருக்கு பிரியமா இருக்க போகிறேன். ஆண்டவருக்கு பிரியமான காரியத்தை நான் செய்ய போகிறேன். ஆண்டவருடைய இருதயத்தை அறிந்து கொண்டவனாக ஆண்டவருடைய சித்தத்துக்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறவன் நான் இருக்க போகிறேன். My name is not going to be insecurity, anger, depression. நிறைய பேருடைய பேர் இன்னைக்கு மன அழுத்தமா இருக்கிறது. நிறைய பேருடைய பேர் என்ன, மிஸ்டர் ஆடம், மிஸ்ஸஸ் ஆடம். இன்னைக்கு என் பேர் இயேசு கிறிஸ்து, புது சிருஷ்டி. ஏன்னா இந்த சிலுவை எனக்கு புதிய பெயரை கொடுத்திருக்கிறது. ஏன்னா ஆண்டவர் இன்னைக்கு நம்ம இன்னைக்கு புது பெயர் உடவை நான் வெளியே வரப்போகிறோம். ஆமேன். இன்னைக்கு புது பெயர் உடையவராக, புதிய
புதிய பெயரை உடையவராக, புது பிரீச்சர், நான் புது விசுவாசி, ஒரு புது கணவர், ஒரு புதிய மனைவி, புதிய புதிய சிருஷ்டி உள்ள மனைவி, அப்படியாக நான் மாறப்போகிறேன் புதிய பெயரோட. உங்க பெயர் என்ன? ஏன்னா நீங்க கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறீர்கள், கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்கிறார். இந்த புதிய பெயரை நம்ம பெற்றுக்கொள்ளும் போது எனக்குள்ள கிறிஸ்து இருக்கிறார், அவருடைய நாமத்தை அறிந்து கொள்ளும் போது என் நாமத்துல எதை கேட்டாலும் அதை தருவேன்னு சொல்கிறார். பெயரை இன்னைக்கு ஆண்டவர் மாற்றி அமைக்க விரும்புகிறார். உங்க பெயரை நீங்க ஆண்டவர் மாற்றுகிறதுக்கு நீங்க இடம் கொடுக்க போறீங்களா? ஆண்டவர் உங்க பெயரை மாற்ற போகிறார். ஏன்னா ஆண்டவர் எல்லா விதமான துக்கங்களையும் மாற்றி அமைக்க போகிறார். ஏன்னா இன்னைக்கு உங்க ஆண்டவருக்காக உங்களை ஒப்பு கொடுத்தீர்களானால், ஆண்டவருக்காக நீங்க விட்டு கொடுத்தீர்களானால், ஆண்டவருக்காக இன்னைக்கு ஆண்டவருடைய ஆவியானவருக்கு ஒப்பு கொடுத்தீர்களானால் உங்க பெயர் இன்னைக்கு மாற்றி அமைக்கப்படும். கிதியோனுடைய பெயர் கோழைங்கிறதுல இருந்து மேற்கொள்ளுகிறவன், கான்கரரா மாறிச்சு கிதியோனுடைய பெயர். உங்களுடைய பெயர் மாற்றப்பட்டிருக்கா? உங்க பெயர் உங்க பெயர் அன்புங்கிறதுல மாறி இருக்கா? அன்புன்னு மாறி இருக்கா? சந்தோஷம் மாறி இருக்கா? சமாதானம் மாறி இருக்கா? உங்க பெயர் மாறி இருக்கா? ஆண்டவர் இன்னைக்கு மாற்றி அமைக்கிறவர், உங்க பெயரை மாற்றி அமைக்கிறவர். நீங்க இடம் கொடுத்தீங்கன்னா ஆண்டவர் உங்க பெயரை மாற்றுவார். என் பேர் இனிமே நான் எப்பொழுதும் நான் என்னுடைய இஷ்டப்படி செய்கிறவன் அல்ல. என் பேர் யூடியூப் கிடையாது, என் பேர் டிவி கிடையாது, என் பேரு சீரியல் கிடையாது, என் பேர் இந்த உலகத்துல உள்ள ஹீரோ என் ஹீரோ கிடையாது. இந்த உலகத்துல உள்ளவன் இயேசுதான் என்னுடைய ஹீரோ. நான் ஒரு நாள் ஆண்டவரோடு கூட நான் இருக்க போகிறேன். ஆண்டவர் என் பெயரை மாற்றி இருக்கிறார், ஆண்டவர் என் பெயரை மாற்றி அமைத்திருக்கிறார். ஆண்டவரே, நான் நல்ல பெயர், நீதிமொழிகள் 22:1 நல்ல பெயர் எனக்கு ரிச்சஸை விட, என்னுடைய இருக்க ஐஸ்வர்யத்தை விட நல்லது. நல்ல பெயர், நல்ல பெயரை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். சமாதானம்ங்கிற பெயரை கொடுத்திருக்கிறார். சந்தோஷம், அன்பு, மகிழ்ச்சி, மற்றவர்களுக்கு உதவுகிறவன், மற்றவர்களை அன்பு கூறுகிறவன், நான் கிறிஸ்துவுக்குள்ள மறைந்திருக்கிறவன், ஆண்டவரோடு கூட உன்னதத்துல உட்கார்ந்து இருக்கிறவன். என் பெயர் துக்கம் கிடையாது, என் பெயர் சந்தோஷம். என் பெயர் தரித்திரம் கிடையாது, என் பெயர் ஐஸ்வர்யம். என் பெயர் குறுகலான பாதை கிடையாது, என்னுடைய வாழ்க்கை ஆண்டவர் விசாலத்திலே என்னை வைக்கிறவர். என் பெயர் இனியும் என் பெயர் இச்சை கிடையாது, என் பெயர் மன்னிக்க முடியாதவன் கிடையாது, என் பெயர் முறுமுறுக்கிறவன் கிடையாது. இன்னைக்கு ஆண்டவர் என் பெயரை மாற்றி அமைக்கிறார். யாபே சொன்னார், ஆண்டவரே எங்க அம்மா கொடுத்த பெயரை நான் ஏற்றுக்கொள்ள போவதில்லை. எங்க அம்மா சுயநலத்துக்காக எங்க அம்மா எனக்கு ஒரு பெயரை கொடுத்தாங்க, அந்த பெயரை நான் ஏற்றுக்கொள்ளாம, துக்கங்கிற பெயரை ஏற்றுக்கொள்ளாம, அதை ஏற்றுக்கொள்ளாது மட்டுமல்ல எங்க அம்மாவையும் நான் மன்னித்து நான் ஆண்டவர்கிட்ட கேட்க போறேன். ஆண்டவரே என்னை ஆசீர்வதித்து எல்லையை பரிதாக்கி இந்த கரம் என்னோடு கூட இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி அதற்கு என்னை விலைக்கு காத்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்ல ஒரே வசனத்துல யாபேசுடைய முழு ஆசீர்வாதம் இருந்தது. ஆண்டவர் அவன் ஜெபத்தை கேட்டார். ஆண்டவர் இன்னைக்கு ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னா, இன்னைக்கு ஆண்டவரை பற்றி மேன்மை பாராட்ட போகிறேன். ஆண்டவரை பற்றி அறிந்ததுனால மேன்மை பாராட்ட போகிறேன். ஆண்டவர் எப்படிப்பட்டவர், அவர் யாரு, எப்படிப்பட்டவர், அவர் என்ன எதுல சந்தோஷப்படுவார், அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார், இதை நான் அறிந்தது மூலமாக என் பெயரை மாற்றி கொண்டிருக்கிறார். ஆண்டவர் என்ன தெரியுமா செய்யறாரு? என் பெயரை மாற்றுகிறதற்கு எனக்கு பெர்மிஷன் கேட்கிறார். நான் அதை அவர்கிட்ட ஒப்பு கொடுத்தேன், அவருக்கு முழு அதிகாரத்தை கொடுத்தேன். ஆண்டவர் என்ன செய்துட்டு இருக்கிறார்னா, இன்னைக்கு ஆண்டவர் உங்க பெயரை மாற்றுவது மட்டுமல்ல, ஆண்டவர் உங்கள நீங்க பெயரை மாற்றும் போது அவர் அதுல பிரியப்படுகிறார். உங்க பெயர் இன்னைக்கு இயேசு, என் பெயர் புது சிருஷ்டி. நான் முதல்ல சந்தோஷப்படுகிற ஒரு ஆண்டவர் தான். ஆண்டவர் சந்தோஷப்பட போகிறார். ஆமென். ஆண்டவர் எப்படிப்பட்டவன் நான் தெரிந்து கொள்ள போகிறேன். ஆண்டவர் என்னை மன்னிக்கிறவர், நானும் மன்னிக்க போகிறேன். ஆண்டவர் என்னுடைய பழைய பேர், இவ்வளவு நாள் எனக்கு இருந்த பேர் தப்பு தப்பான பேர்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் ஆண்டவர் மன்னித்து மறந்து புது பேர், இன்னையில இருந்து ஒரு புது பேரை கொடுத்து, புது கிருபைகளை கொடுத்து, புது ஆசீர்வாதத்தை கொடுத்து ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அப்படியே கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே நன்றி, ஆண்டவரே நன்றி, ஆண்டவரே சோதரம். Thank you Jesus. Hallelujah. நன்றி அப்பா. Hallelujah. சோதரிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம். எல்லாம் அப்படியே கண்களை மூடி பண்ண நன்றி செலுத்தலாமா?
Hallelujah. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Lord. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Lord. Thank you, Father. Hallelujah. Thank you, Lord. Thank you, Jesus. சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மை அன்றி யாரும் இல்ல. முடிந்ததில் துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்ல. நீர் சொல்லி அமராத புயல் ஒன்றை பார்த்ததில்ல. நீர் சொல்லி கேளாத சூழ்நிலை எதுவும் இல்ல. ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உண்மை அன்றி யாரும் இல்லை. என்னுடைய பெயரை மாற்றுவேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. அவர் நிச்சயமாக என் பெயரை மாற்றுவார். சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உண்மை அன்றி யாரும் இல்லை. முடிந்ததில் துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்ல. நீர் சொல்லி கேளாத சூழ்நிலை எதுவும் இல்ல. நீர் சொல்லி அமராத புயல் ஒன்றை பார்த்ததில்ல. ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. எங்கள் பெயரை மாற்றுகிறதற்காக சோதனம். எங்கள் பெயர் இனி எங்கள் பெயர் ஆண்டவரே பழைய பெயர் அல்ல. எங்களுடைய பெயர் ஆதாமுக்குள் நாங்கள் அல்ல. நாங்கள் அந்த பெயரை மறித்து விட்டோம். ஆதாமுக்குள்ள மறித்து எங்க பழைய பெயருக்கு மறித்து விட்டோம். எங்க புதிய பெயர் உள்ளவர்களாக எழுந்திருக்கும்படியாக நீ கொடுத்த கிருபைக்காக சோதனம், இரக்கங்களுக்காக சோதனம், நன்மைக்காக சோதனம், பலனுக்காக சோதனம், அபிஷேகத்திற்காக சோதனம், இரக்கத்திற்காக சோதனம். ஆண்டவரே உண்மை அறிந்து கொண்டோம் என்கிற அந்த சந்தோஷத்திலே நாங்கள் ஆண்டவரே சோதரம் மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே சோதரம். ஹல்லேலூயா. நாங்கள் அறிந்திருக்கிறபடி நாங்கள் மேன்மை பாராட்டுகிறோம். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி. ஆண்டவரே பிரியமானதை செய்ய கிருபை கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். பிதாவுடைய அன்புக்காகவும் இயேசு கிறிஸ்துவின் கிருபைக்காகவும் பரிசுத்தாவின் அன்பின் ஐக்கியமும் ஒவ்வொருவரோடும் கூட இருப்பதற்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரோடு கூட இருப்பதாக. ஆமென்.